ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே அந்த ஒரு ராமராஜன் மாரி ஒரு ஆளை காட்டுறாரு. எனக்கு ராமராஜன் மாரி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு வந்திருக்காரு. இவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ கோ. ஸோ இவருக்கு என்ன ஒரு பழக்கம்னா, இவர் எப்போவுமே யார்கிட்டையாவது பேசினாலும் சரி, யார் இவர்கிட்ட பேசினாலும் சரி, இவர் வந்து அதை ஒரு பாட்டு மாதிரி கம்போஸ் பண்ணி வச்சு அதை ஞாபகம் வச்சுப்பார். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் பாட்டாகவே பாடி நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டும் போயிட்டுருப்பார். அந்த சைடு வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணும் வந்து இவரை பார்த்துட்டு, டேய் இங்கே ஒருத்தனை நான் பார்க்குறேன், பயங்கர காமெடியாக இருக்கான், பட் ஆனால் அவன் பாட்டு பாடுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அந்த பாட்டு நல்லாவும் இருக்குது, பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு லைன் ஞாபகம் வந்துடும். உடனே அவன் கிட்டே இருக்கிற டைரியை எடுத்து அதை எழுத ஆரம்பிச்சிருவான். எழுதி பாட்டு பாடி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு, டேய் இவன் ஒரு சிங்கர் மட்டும் இல்லை, ஒரு சாங் ரைட்டரும் கூட போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். இதை வேறு அவன் பார்த்துட்டு, நீ ஏமா என்னையே அடித்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, லூஸு, இந்த ஊரே உன்னை தான் ஏன் பார்த்துட்ருக்கு, நான் பார்க்குறது தான் இதில் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கே வந்து பாட்டு பாடிக்கிட்டே ஆஃபீஸுக்கு வந்துடுவான். ஆஃபீஸ்க்கு வந்தக்கும் நம்ம கவனம் இருப்பானா, இங்கே ஒரு லைன் ஞாபகம் வந்துடும். உடனே எடுறா நோட் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த லைனை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், அப்படியே அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரியே. ஸோ அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ரியலைஸே பண்ணுவான், நம்ம ஆஃபீஸ் வந்திருக்கோம், சரி போய் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சு, சரி ஓகே ஒரு பாக்ஸ் வந்திருக்கு, இதுதான் கிம் கிட்டேருந்து வந்த பார்சல் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்பாக்ஸும் பண்ணோம். உள்ளே பார்த்தா பீரோ மாதிரி ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு சரி என்ன கருமமோ, பாஸ் வந்தால் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா அவரோட பாஸும் வந்துடுவார். இவர் தான் சாய். ஸோ சாயும் வந்து, டேய் என்னடா ட்ரெஸ் இது, உள்ளே வந்தோடனே அவனை பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவார். இந்த ட்ரெஸ்ஸாக பார்த்து 4 மாடு செத்து போச்சு, என் கண்ணு நொல்லையாயிடும் போல் இருக்குது, தயவு செய்து ட்ரெஸ்ஸாக மாற்று, 7 நாளும் ஒரே ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சிட்டே இருப்பார். பாஸ் உங்களுக்கு தெரியாது, என்கிட்ட 7 நாளுக்கு 7 டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் இருக்குது, ஆனால் கலர் தான் ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே, டேய் இது என்னடா உனக்கு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுது, இது ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் பண்ணு சொல்லிட்டு காமெடி பீஸ் மாதிரி இதை போட்டுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் வந்து, பாஸ் என்கிட்ட ரெட் கலர் இருக்குது, அதை வேணால் நான் போட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் எல்லோ கலர் ஒன்று அப்படியே தூக்கி அஜித்குமார் மாதிரி காமிச்சிச்சு, இப்போ ரெட் கலர் போட்டோடனே விஜய் மாரி தான் ஆகிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக வச்சு செய்ன்னு செஞ்சுனே இருப்பார். ஸோ செஞ்சுட்டு உடனே அவரும் அந்த மிஷினை பார்த்துருவார். மிஷினை பார்த்தோன்னே, என்னடா இது மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவனும், கிம் கிட்டேருந்து பார்சல் வந்துச்சு போல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே பார்த்தா டாங் வந்துடுவார். டாங் வந்த உடனே, குட் மார்னிங் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைபோடு சொல்லிக்கிட்டே இருப்பார். உடனே சாய் வந்து செம்ம டென்ஷனாக, டேய் வந்ததே லேட்டு, இதில் குட் மார்னிங் வரையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவனும் வந்து, ஆமாம் இது ஒரு கம்பெனி, நம்ம ஒரு எம்ப்ளாயீஸு, இந்த மொக்க கம்பெனிக்கு நம்ம 3 எம்ப்ளாயி தான் இருக்கும், இதில் லேட்டாக வந்தால் என்ன சீக்கிரமாக வந்தால் என்னன்னு சொல்லிட்டு இவனும் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அசிங்கப்படுத்தின உடனே சாயும் வந்து, ஆமாம் இது மொக்க கம்பெனி தான், உனக்கு மட்டும் நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிச்சா என்ன, கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான்டா இங்கே வந்து பெஞ்சை தேய்ச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதேமாதிரி மாற்றி ஒவ்வொருத்தரும் அசிங்கப்படுத்திக்கிட்டு காமெடி பண்ணுறன்ற பேரில் மொக்க காமெடி அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, எல்லோரும் வெட்டி கதை பேசுனது போதும், எல்லோரும் வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பட்டுன்னு சேரில் உட்காந்து லேப்டாப்லாம் டப்புன்னு திறப்பாங்க. சரி ஏதோ பயங்கரமாக வேலை செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அப்படியே அடித்து அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெறிக்க ஸ்க்ரீனை பார்த்த உடனே நம்ம உடனே வந்து 12 மணி ஆன உடனே லன்ச் டைம் வந்துச்சு, எல்லோரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எந்துவாக ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிருவான். பேக்கெல்லாம் மாட்டிட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் பார்த்துட்டு, நீங்கள் சாப்பிட போலியா அப்படின்னு கேட்ட உடனே சாயும் வந்து, இல்லை என் பொண்ணு மீனா வந்து எனக்கு லஞ்ச் கொண்டு வரா, ஸோ நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவனுக்கு சொல்லவா வேணும், மீனா வேறு ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ஸோ உடனே ட்ரீமை தட்ரா ட்ரீமை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமில் வந்து அவன் ஆல்ரெடி மீனா கிட்டே பேசுனதெல்லாம் அப்படியே ரீகேப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ மீனா கிட்டே வந்து ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான், ஒரு பிட்டு போடுறான், சரி இவளுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா கிட்டே கேட்கும் போது மீனாவும் வந்து, எனக்கு ரொம்ப குட் ஹார்ட்டட் பையனாக இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவன் ஃபிசிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹேண்ட்ஸமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உனக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடும். சரி ஓகே, மற்ற 2 தான் ஃபெயில் ஆகிடும், அட்லீஸ்ட் குட் ஹார்ட்னா
இல்லைனா நம்ம பாஸ் ஆகிடுவோமே, சரி ஓகே இதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ப்ரியாரிட்டியாக குட் ஹார்ட்டை தானே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே, வெறும் குட் ஹார்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது, நாக்கே வழிக்க முடியும், அவன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், ஃபிசிக்காகவும் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இவன் எட்ரா தம்புல்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்க ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பான், நல்லா அவதாரம் மாதிரி. ஸோ ஆஃபீஸ் வர டைமும் சரி, இவன் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கிங்லேயே தான் வருவான், நார்மலாக நடந்து வராமல். சரி ஓகே, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து இவனும் எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் செம காமெடி பண்ணிட்டு இருப்பான். சரி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ நம்ம ஃபேஸுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் தவிர மற்ற எல்லா பவுடரு க்ரீமும் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுவான். உடனே அவனுக்கே வந்து ஏதோ நம்ம அழகாயிட்டோன்ற ஒரு நினைப்பில் அப்படியே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான். அது பத்தாததுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டு இவன் ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கிற மாதிரியும், மீனாக்காக ஒரு சாங்கு கம்போஸ் பண்ணி அதை பாடுற மாதிரியும் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கான். ட்ரீம்லேயே தான் அப்படியே ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கே வரான். ஆஹா, இன்றைக்கி மீனா வர ஏதாவது ஒன்று சொல்லி இன்றைக்கி எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உடனே தாங்கும் வந்து என்னடா சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்ட உடனே யோ இல்லை நான்லாம் வரல, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, உங்கள் 2 பேரும் மூஞ்சியும் பார்க்காம நான் நிம்மதியாக ஒரு நாள்னா சோறு சாப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போயிடுவான். உடனே சாயும் வந்து ஏதாவது கலாய்க்க வருவார், பார்த்தா அதுக்குள்ளே அவன் ஓடிடுவான். சரின்னு பார்த்தா மீனாவும் அப்படியே பின்னாடியே வந்துடுவா. மீனாவை பார்த்த உடனே இவருக்கு உடனே வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, நான் போய் அந்த கடமையை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் அப்படி அது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்ரூம்க்கு ஓடிடுவார். மீனாவை பார்த்த உடனே அங்கே இருக்கிற பேக் எடுத்து வச்சுட்டு உடனே என்னோடய ஃபோர் ஆர்ம்ஸை பாரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். மீனாவும் ஆமாம் நான் இப்போ எங்கே பார்க்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இல்லை என் ஃபோர் ஆர்ம்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேரும். ஸோ இவனும் கையில் இருக்க நகட்ஸை பார்த்தோன்னே அல்பத்தனமாக இந்த நகட்ஸ்லாம் செம்ம நகட்ஸு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே இதை வச்சு அப்படியே கடலை போட ஆரம்பிச்சிடுறான். உடனே மீனாவும் வந்து ஆமாம் என் அப்பாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். உடனே அதுக்கு கோவம் வந்து இதுதான் சாக்கு, நைஸாக ஒரு பிட்டை போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ என்ன நினைக்கிற, இப்போ நான் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கேனா அப்படின்னு கேட்டோடனே நீ எந்த சேஞ்சும் ஆகலை, சேஞ்ச் ஆகுறன்ற பேரில் காமெடி தான் பண்ணிகிட்ருக்க, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே எனக்கு வந்து குட் லுக்கிங் நல்லா ஃபிட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனே அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து நான் ஒன்றும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கெல்லாம் அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் நான் நேச்சுரலாகவே அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவளும் வந்து அந்த மிஷினை பார்த்துருவாள். மிஷினை பார்த்த உடனே நேற்று நான் வெறும் 14 மணி நேரம் தான் தூங்கினேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேணால் சும்மா ஃபன்னுக்காக போய் அந்த மிஷினை வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே இவனும் வந்து ஓகே குழந்தை பாவம் 14 மணி நேரம் தான் தூங்கியிருக்கா, சரி போங்கம்மா போய் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மிஷினை நோண்ட ஆரம்பிச்சிருவாள். இவனும் வந்து சரி ஓகே நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்லு, உண்மையாகவே என் முகத்தில் எந்த சேஞ்சஸும் தெரியலையே அப்படின்னு கேட்டோன்னே நீ சேஞ்ச் ஆகணுன்னா நான் எதுவும் சொல்லலை, நீயாகவே இரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த மிஷின்குள்ளே போயிட்டு சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடுவான். இவனும் வந்து சரி வந்த வரைக்கும் லாபம், நகட்ஸ்னா கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிப்பான். பார்த்தா இவன் உள்ளே போயிட்டு என்னடா இங்கே பட்டனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே உள்ளேருந்து ஒரு பட்டன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது இவ்வளோ அட்வான்ஸான மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பட்டன் அழுத்துவான். உடனே அங்கே கலர் கலராக லைட் ஏறி புகைலாம் வர ஆரம்பிச்சிடும். இவனும் வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் இருக்க நகடை கீழே போட்டுருவானே. உடனே இவளும் ஐயோ என் நகட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மிஷின்லேருந்து புகை வந்து இவள் அப்படியே மறைஞ்சு போயிடுவாள். எங்கடா இவ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாயும் அங்கே வந்துடுவார். இவனும் வந்து அந்த மிஷினில் இருக்க மீனாவை தான் தேடி இருப்பாள். பார்த்தா அவள் கீழே ஒரு நகட்டாக மாறி இருப்பாள். சிக்கன் நகட்டாக மாறினோடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். மீனா உனக்கு ஏதாவது கேட்குதா, ரைட்டில் திரும்ப லெஃப்ட்டில் திரும்ப ஏதாவது பேசு, நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்லாம் சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அந்த சிக்கன் நகட்ஸை பார்த்தே பேசிக்கிட்டே இருப்பான். சாய்க்கு எதுவுமே புரியாது. டேய் மீனா எங்கடா, எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த மிஷினில் என்னது இது எனக்கு ஒன்றும் புரியலையே, இவன் ஏன் இப்படி பைத்தியக்காரனாக இருக்கான், இந்த மிஷின் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு கால் பண்ணி கேட்பார். கிம்மும் வந்து நான் ஒன்றும் மிஷினே அனுப்பலை, நாளைக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இவரும் வந்து டேய்
எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, என்ன தான் நடக்குது, மீனா எங்கே அப்படின்னு கேட்டோடனே, யோ இதோ இருக்கு பாரியா கையில், கூப்பிடியா அவங்க பொண்ணை அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். யோ அறிவு கெட்டவனே, கொஞ்சம் சத்தமாக தான் கூப்பிட்டு தொலையன், உனக்கு என்ன வாயில் கொழுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவரும் மீனான்னு கத்துவார். இவனுக்கும் ஒன்றுமே புரியாது, என்னடா இது ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நான் இன்றைக்கி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்தது, அது கிம்மு அனுப்புனாருன்னு நினச்சி தான் நான் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சேன் அப்படின்லாம் சொன்ன உடனே, டேய் அந்த பாக்ஸ் எங்கே, அதில் இன்வாய்ஸ் இருக்கும், அதில் அட்ரஸை கண்டுபிடிக்கலாம், நீ போய் என் பொண்ணை வந்து அதில் மேலே இருக்க சாசனம் துடைக்காமல் போய் ஒரு பிளேட்டில் வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருன்னு சொல்லுவார். பட் ஆனால் இவன் வந்து அங்கே இல்லாமல் அந்த பிளேட்டில் மட்டும் வச்சுட்டு ஓடிடுவான். உடனே டாங் வந்து ஆஹா நகட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படியே பல்ல இழிச்சிக்கிட்டே இருப்பான். இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு அந்த பாக்ஸை புரட்டி புரட்டி பார்ப்பாங்க, கூகுள் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. உடனே சாய் வந்து டே கோ, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ என்னை ப்ராங்க் தானே பண்ணுற, வேணா எனக்கு அதிகபட்சம் கோவம் தான், உன் கண்ணத்தை தாண்டா கிள்வேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். யூ நான் வந்து உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்கிற, உண்மையாகவே மீனா நகட்டாக மாறிட்டாயா அப்படின்னு சொன்னோடனே இவன் கண்ணத்தை போட்டு செம்ம கிள்ளி டே அறிவு கட்டவன், இத்தனை வருஷம் இங்கே ஒர்க் பண்ணுறியே, ஒரு இன்வாய்ஸ் இல்லாமல் ஒரு அட்ரஸ் இல்லாமல் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறேன், என் பொண்ணை வேற இப்போ நான் இந்த மாதிரி நகட்டாக மாற்றி வச்சுட்டே, அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பொங்குன்னு பொங்குறாரு. உடனே இவனும் வந்து பாஸ் நம்ம சிசிடிவி போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. பார்த்தா டாங் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான், அங்கே இருக்க நகட்டை காணாமல் போயிட்டுருக்கும். உடனே கோவம் வந்து நீ என்ன அந்த நகட்டை சாப்பிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே சாய் செம்மையாக அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, இல்லை அதெல்லாம் உண்மையாக இருக்காது, சொல்லு நீ சாப்பிட்டியா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி கேட்டே இருப்பார். அவன் வயிறெல்லாம் போட்டு அழுத்திட்டே இருப்பார். ஸோ உடனே கோவம் வந்து அட கொடூரக்காரனே, பிரானாவே, நீ ஒரு மோசமான கேனிபிள்ரா, நீ ஒரு கொடூர குரங்கு, ஏன் இப்படி பண்ண, கொண்டுட்டியடா மீனாவை அப்படின்லாம் சொல்லிட்டு சம்மந்தமேலாம் பேசிகிட்டே இருப்பான். டாங்கு ஒன்றுமே புரியாது. ஏன்டா டேய் ஒரு நகட்டுக்காடா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே, ஏன்டா இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டவுடனே, எதுவும் ஓவர் ஆக்டிங்கா, கீழே பாடுறா ஒரு தகப்பனோட வலியை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து பயங்கரமாக டென்ஷனாகி அவனை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டே இருப்பான். நம்ம சாயும் வந்து அப்படியே ட்ரீமில் போயிடுவார். ஐயோ என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், பால் ஊட்டி சீராட்டிலாம் வளர்த்தேனே, அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேணும்னா கூட நான் தானே அப்பாவாக இருந்து எல்லாமே பண்ணேன், அவளுக்கு அம்மா இல்லாத குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீம்லேயே ஒரு டேய் என் பொண்ணை காப்பாற்றுங்கடா, சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டே இருப்பார். ஏன்டா டேய் பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவியம் கீழே பிடிச்சி தள்ளி விட்ருவான். கேவலம் ஒரு நகட்டுக்காகவா என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, யூ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா அப்படின்னு சொல்லிட்டு சாயை வேற கண்டமேனிக்கு பேசி விட்ருவான். உன்னெல்லாம் பற்றி தெரிஞ்சதாயா நான் அதை ஒரு வாய் கூட சாப்பிடல, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன், போய் உன் நகட்டை எடுத்துக்க, இந்த மாதிரி அல்பத்தனமாக என்னை இன்சல்ட் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான். டென்ஷன் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் என்னோடய நூடுல்ஸை சாப்பிட்றேன், உங்கள் நகைச்சா எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுவான். இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து டேய் இதில் இத்தனை நகட்ஸ் இருக்குது, இதில் எதிராக என் பொண்ணு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோவம் வந்து பயங்கரமாக ஐயோயோ எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். சரி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேட்டில் ஆர்டராக இல்லை நகட்சி அடுக்கிட்டு டேய் இதில் எதிராக என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோவம் வந்து இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாஸ், அது மேலே 3 செசமி சீட்ஸ் இருக்கும், நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து ஒன்று திருப்பி பார்த்துட்ருப்பான். பார்த்தா எல்லாத்துலேயுமே 3 செசமி சீட்ஸ் இருக்கும். சாய் செம்ம டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ஆகிட்டு என் டாடி அறிவு கெட்டவனே, அவங்க போடும்போது 3 செசமி சீட்ஸ்னு அப்படியே தூவுவாங்கடா, அது கூட தெரியாதான், என் பொண்ணை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே உத்து ஒவ்வொரு நகட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இவராலையும் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ என் பொண்ணு என்னதான் ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கும்போது உடனே கோவம் வந்து உங்கள் பொண்ணு ரொம்ப மாய்ஸ்சரைஸ் ஸ்கின்னு, ஸோ அவள் மேலே நிறைய சாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு ஐயோ உங்கள் பொண்ணு வேறு ஃப்ரீசரில் இருந்தாலே அவளுக்கு குளிர ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு இருக்கிற கவலையை உன்னை ஏற்றி விட்டுன்னு இருப்பான். உடனே சாயும் வந்து ஐயோ என் பொண்ணு குளிர் தாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஊதி விட்டுட்ருப்பார். இவனும் வந்து அது மேலே இருக்க டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து போட்டு கையை நல்லா ரப் பண்ணி அப்படியே ஹீட் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே இருந்து டாங்கும் வந்து இவனுங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நல்ல வேலை நம்மக்கிட்ட வராமல் இருக்கானுங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்களும் வந்து சரி யார் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சான்னு சொல்லிட்டு சிசிடிவி செக் பண்ண ஆரம்பிப்பாங்க.
செக் பண்ணால் எவனோ ஒருத்தன் டக் வாக்கில் வந்து அந்த டப்பாவை மட்டும் வச்சுட்டு சிசிடிவி கேமராவை பார்த்து நல்லா பச்சை பச்சையாக திட்டிருப்பான். இவன் என்ன திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸிங்கை வச்சு அது என்ன கெட்ட வார்த்தைலாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. என் பொண்ணை கண்டுபிடினானா அது என்ன கெட்ட வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவன் வேற யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க 2 பேரும். உடனே வந்து நம்ம கோவம், பாஸ் இதெல்லாம் செட் ஆகாது, பேசாமல் நம்ம போலீஸ்கிட்ட போயிடலாமா அப்படின்னு சொன்ன உடனே சாய்ஸ் அம்மா டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ஆகிட்டு ஏன்டாடி உனக்கு அறிவு இருக்கா, என் பொண்ணு ஒரு சிக்கன் நகட்டாக மாறிட்டேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு போலீஸ் நம்புமா, அப்படியே நம்பினாலும் சிக்கன் நகட்டாக மாறின ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச்ன்ற பேரில் அவளை குத்தி கொன்று பாட்டாக கழட்டி பார்த்து கொடுமைப்படுத்துவாங்கடா, என் பொண்ணை கொலை பண்ணிவிடுவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உடனே அங்கே தாங்கம் வந்துடுவார். டாங் வந்துட்டு சரி ஓகே பாஸ் எனக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் என்னென்னா காமெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நீங்கள் நடந்ததெல்லாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிகிட்டே இருப்பான். உடனே நம்ம கோக்கும் வந்து அப்போ தான் அவனுக்கு அந்த டக் வாக்கே ஞாபகம் வரும். ஆஹா இந்த டக் வாக்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சாயும் வந்து டேய் என்னடா பண்ணாத்துற கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொன்னபோது இவன் பாட்டுன்னு ஏதோ ஒரு சாங்கை வந்து அப்படியே வளரிகிட்டே இருப்பான். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கம்பெனி ப்ரமோஷனுக்காக நான் ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி உங்களுக்கு கூட பாடிலாம் காமிச்சேனே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே சாயும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குடா, இப்போ என்ன அதுக்கு நான் தான் அதுக்கு அன்றைக்கே பாடினேனே, இப்போ அது ரொம்ப முக்கியமா, இப்போ என்ன சொல்ல வர அதை சொல்லி தொலைங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ் எனக்கு இவனை நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சாயும் வந்து எதுவும் உனக்கு இவனை நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் பாஸ் எனக்கு இவனை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் பயங்கர ஷாக்காகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் பர்ஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க என்னோட எபிசோடுக்குள்ளே போகலாம். இங்கே ஓப்பனிங்லேயே கோ தான் வந்து சாய் கிட்ட பாஸ் உங்களுக்கு இவன் யாருன்னு தெரியலையா, உண்மையாகவே நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இவன் யாருன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். டேய் எனக்கு தெரியலடா, உனக்கு தெரிஞ்சால் சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காகி கேட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கோ ஃப்ளாஷ்பேக்கே சொல்கிறான். பாஸ் உங்களுக்கு அது எந்த நாள்னு கூட ஞாபகம் இல்லையா, நான் கூட உங்களுக்கு நம்ம கம்பெனி ப்ரொமோஷனுக்காக சாங்லாம் கூட கம்போஸ் பண்ணி பாடினேன், நீங்கள் கூட என்னை பயங்கரமாக கலாச்சி விட்டீங்களே, இதுக்கப்புறம் இந்த சாங் நீ பாடியே தொலைஞ்சிடாத தயவு செய்து அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ கூட பெல் அடிச்சதே நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த நோபல் ரெஸ்டாரண்ட்டு டெலிவரி பர்சன் தான் வந்து டெலிவரி பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இவன் தான் அவன், இவனோட டக் வாக்கும் அவனோட டக் வாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடித்து பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் திருப்பி காட்டுறாங்க அந்த பர்சன் எனக்கு ஃபேஸ் கூட ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது பாஸ், அவன் வந்து அன்றைக்கி ஏன்னா ஜஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டு மட்டும் போல் பங்கமாக நம்ம கம்பெனியை வேறு கலாச்சிட்டே இருந்தான். இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு காலிங் பெல் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஃபுட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு திரும்பி போக ஆரம்பித்தான். அப்போ தான் அவனோட வாக்கை நான் பார்த்தேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக டக் வாக் மாரி நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தான். உடனே எனக்கு அப்போது அவனோட வாக்கில் வந்து எனக்கு ஒரு சாங்கு நான் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாங் அப்படியே பாடி காட்டுறான். பாடி காமிச்சவொடனே ஓகே நம்ம இவ்வளோ நல்லா பாடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நானும் போயிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சாய்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். பாஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இவன் தான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே சரிடா இவன் தான் அவன்னா அவன் நோபல் ரெஸ்டாரண்ட்டு டெலிவரி பர்சன், அவனுக்கும் இந்த சிக்கன் நகருக்கும் என்ன சம்மந்தம், அவன் பத்தாத்துக்கு இந்த மிஷினுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோடனே பாஸ் எனக்கும் தான் ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, பட் ஆனால் இவன் தான் அந்த பர்சன் அது மட்டும் ஷுவர் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேடா இப்போ என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு இப்போவும் ஒன்றும் புரியல, அவன் ஒரு டெலிவரி பர்சன், இந்த மிஷினுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போயே அவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் மனசு கேட்காம டேய் இவன் ஏன்டா என் பொண்ணு வாழ்க்கையில் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. பாஸ் எனக்கு எப்படி பாஸ் தெரியும், உங்களை மாதிரி தானே நானும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், எனக்கும் ஒன்றும் புரியல தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் அவனை பிடிச்சி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்கிட்ட கேட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு.
உடனே அதுக்கு நம்ம கோவம் வந்து, பாஸ் இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், மீனாக்கு இப்போ நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை, இப்போ அவள் ஒரு சிக்கனாக மாறிட்டா, சிக்கன் கூட கிடையாது, ஒரு சிக்கன் பீஸா மாறிட்டா, இப்போ அவள் என்ன யோசிக்கிறா, என்ன பண்ண போகிறான்னு அவளுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரிய மாட்டுது. ஸோ இப்போ அவள் தனிமையில் தான் இருக்கா. இங்கே நம்ம தான் ஒன்றா இருக்கோம். ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம ஒன்றாவே சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆறுதல் சொல்கிறான். சரி ஓகே, நான் எதுவும் அவசரப்படல, பட் ஆனால் அந்த டெலிவரி பர்சனை போய் இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நீங்கள் வந்து என் பொண்ணை எதுவும் தொடாத, பத்திரமா பார்த்துக்கோவல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிடுறாரு. இவனும் வந்து பாஸ் இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிடுறான். பார்த்தா அங்கே ரெஸ்டாரண்ட்டே மூடி இருக்கு. டேய் நமக்கு வந்த நேரமாடா, ஸோ நேர கொடுமைடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாயம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது இப்படி மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியுமே தெரிய மாட்டுது. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஆன்ட்டி வந்துடுறாங்க. டேய் யார்ரா நீங்கள், திருட்டு பசங்களா, திருட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நாங்கள் ஒன்றும் திருட்டு பசங்களாம் இல்லை, ஒரு டெலிவரி பர்சனை பார்க்க தான் வந்தோம், ஏன் மூடி இருக்குது கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் ஓனர் செத்துட்டான் அதனால் மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னது ஓனர் செத்துட்டான், நான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டாடா சவங்க முட்டா பையில, அங்கே பாரு ஹிட் அண்ட் ரன்னு எவனோ இடிச்சிட்டு அவன் பாட்டு ஓடிட்டான், அந்த இன்வெஸ்டிகேட் வேறு நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிறீங்க இப்போ இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் அந்த டெலிவரி பர்சனை தேடுறீங்க, நீங்கள் என்ன டிடெக்டிவாக என்ன, அவன் தான் அந்த ஹிட் அண்ட் ரன் அந்த திருட்டு பையனா அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கோவம் வந்து, ஆண்டி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, ஒரு மிஷினை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம், அந்த மிஷின் திடீர்னு போக வந்து எங்கள் பொண்ணு வந்து ஒரு மாதிரி சிக்கன் நகட்டாக மாறிட்டா அப்படின்னு வரும்போது சாய் உடனே, டே நீ வாயை மூடு போதும், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி கம்பெனிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், ஒரு மிஷினை வந்து மிஸ்டெலிவர் பண்ணிட்டான், ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், ஸோ உங்களுக்கு அவனோட நம்பர் இல்லை அவன் யார், அவன் வீடு எங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, எனக்கு எதுவும் அதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாது, பட் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அவன் எப்படி இருப்பான்லாம் எங்களுக்கு தெரியும், எனக்கும் அதுதான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே என் கையில் இந்தாங்க கார்டு, இந்த கார்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் என் பையனுக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள் பையனுக்கு தெரியுமா, ஸோ அவர்கிட்ட இந்த கார்டை கொடுத்துட்டு அவருக்கு ஞாபகம் வரும்போது எனக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சாய் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு இவ்வளோ வந்து சரி ஓகே அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, சரி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே, அந்த திருட்டு பையன் எப்போவுமே என்கிட்ட வந்து ஒரு பேஜ் ஆன் வாங்குவான், ஸோ நீங்களும் அதை வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொன்னேன், ஆனால் அது 30,000 பரவாயில்லையா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் வந்து அந்த கார்டை அவகிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ கொடுத்துட்டு, சரி ஓகே இருங்க கஸ்டமர், நான் போய் உங்களுக்காக பேஜ் ஆன் சுட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஸோ போயிட்டு, டேய் நீ கொஞ்சம் வாயை மூடு, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் மேலே இருந்து அந்த டெலிவரி பர்சன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஸோ எல்லாத்தையுமே இவங்களும் வந்து அந்த பேஜனை வாங்கிட்டு போகும்போது சாய்க்கு கிம்மு கால் பண்ணிடுறாரு. கிம்மு கால் பண்ணிட்டு, சாய் என்ன வெளில இருக்கீங்களா, நான் டெலிவரி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன், இப்போ வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே, சரி ஓகே நீ வா, நான் ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பேஜனை இவங்கிட்ட கொடுத்துட்டு, நீ சாப்பிட்டு எனக்கு பசிக்கலை, நீ சாப்பிட்டு வீட்டுக்கு இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாக அப்படியே இவங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் கோக்கு வந்து மனசே கேட்கல, ஐயோ எப்படி இருந்த மனுஷன் இப்படி உடஞ்சி போயிருக்காரு, நம்மளும் இதுக்கு ஒரு ரீசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பாவமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து இவர் அந்த நகைட்டையே பார்த்துட்டு சோகமாக உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ இவனும் அந்த பேஜானை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து, பாஸ் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக சொல்கிறான். டேக்கோ பரவாயில்லையே, காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுருக்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவனும் வந்து, பாஸ் நான் ஒன்றும் வீட்டுக்கு கூட போகல, ஒன்றும் விடியவும் இல்லை, என்னால் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும், நீங்கள் வேறு இன்றைக்கி சாப்பிடவே இல்லை, தயவு செய்து சாப்பிடுங்க, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம மீனாவை சேர்ந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பேஜானை பார்த்த உடனே இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஃபீல் பண்ணிட்டு, டேய் என் பொண்ணுக்கும் பேஜான் ரொம்ப பிடிக்கும்டா, அவள் எப்போவுமே இந்த பேஜானை செஞ்சு எனக்கு கொடுத்து ரொம்ப செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இவரும் மீனாவும் ஒன்றா உட்காந்து அந்த பேஜானை அப்படியே சமைச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியாஸ்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் அந்த ஃபுட்டை சமைச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிக்கனோட வச்சு சாப்பிட்றாங்க, வெஜிடபிள்ஸோடு வச்சு சாப்பிட்டு அவங்க பொண்ணை வந்து ரொம்ப அப்படியே பாராட்டி தள்ளிக்கிட்டே இருக்காரு. ஐயோ சூப்பராக இருக்குது மீனா,
உன் கை பக்கம் கையை நக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடி ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் இதை சாப்பிட தான் போகிறேன் மீனா, சாப்பிட்டு நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எடுத்து வாயில் அள்ளி அள்ளி போட்டுக்கிறாரு. ஸோ கோவம் வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவனும் வாயில் அள்ளி அள்ளி எடுத்து போட்டுக்கிறான். ஸோ அந்த டைம்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா கிம் வந்துட்டு அந்த ஒரிஜினலான மிஷினை வந்து எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு இன்வாய்ஸை கொடுத்துட்டு, சாய் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நம்ம கோவம் வந்து ஆமாம் அந்த மிஷின் அப்போ நீங்கள் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வளர ஆரம்பித்த உடனே சாய் வாயை மூடுறான், ஏன்டா எல்லாருக்கிட்டையும் வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆஃப் பண்ணுறாரு. பார்த்தான்னா கிம் வந்து அந்த மிஷினை பார்த்துட்டு, இன்னும் இந்த மிஷினை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஷாக்காகி பேசிகிட்டே இருக்கான். உடனே இவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக் எடுத்து, என்னது இந்த மிஷினை பற்றி உனக்கு தெரியுமா, ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு, ஏன்னா நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம், உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ரைஸ் ஆகினே இருக்காங்க. டேபிள் மேலாம் ஏறி நின்றுக்கிட்டு பயங்கரமாக அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவனை வந்து பயந்து, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அந்த மிஷினை பற்றி, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, பொய் சொல்லாதான் மரியாதையே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவன் ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுறான். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லெபார்ட்டரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சயின்டிஸ்ட்டு யோகிட்ட. அவர் வந்து இந்த மிஷினை வச்சு தான் ரிசர்ச் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரியாது, எப்போ பார்த்தாலும் இந்த மிஷின் மேலே பைத்தியமாகவே இருப்பார் அப்படின்னு சொன்னோடனே, யோனா யார், அந்த நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கினார் அந்த சயின்டிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் அந்த சயின்டிஸ்ட் தான், அவர்கிட்ட தான் நான் லெபார்ட்டரியில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உனக்கு என்ன தெரியுமோ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. ஸோ இவனும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தார், எனக்கு அந்த மிஷின் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதனால் அது என்ன தான் அந்த மிஷின் பண்ணோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு நான் ஒரு நாள் தெரியாமல் போயிட்டு அந்த மிஷினை ஓப்பன் பண்ணோன்னு பண்ணேன். பட் ஆனால் என்னால் முடியல. ஸோ சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், என்ன தான் பண்ணணும் இந்த மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா முழிச்சுட்டு, முட்டா பையில உன்னை நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், அந்த மிஷின் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை திட்டினா கூட நீ அடங்க மாட்டியான்னு சொல்லிட்டு என்னை பங்கமாக போட்டு திட்டிக்கிட்டே இருந்தார். சரி நான் ஏதோ ஒரு நாய் செத்து போச்சு, அந்த ஃபீலிங்ஸில் மன உளைச்சல் இப்படிலாம் பேசுகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டேன். பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் நீ ரூமை விட்டு வெளில போடான்னு என்னை துரத்தி விட்டுட்டாரு. ஸோ நானும் பயங்கர கன்ஃபியூஷனில் சோஃபாவில் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பேய் மாதிரி பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஸோ நானும் வந்து, பாஸ் நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனா சொல்லுங்கள், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வேறு ரொம்ப டிலே ஆகுது, நீங்கள் இந்த மிஷின் மேலேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அப்படின்லாம் நானும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் அவர் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பதில் தான் சொன்னார். நான் ஏதோ பொய் சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சி நானும் சிரித்தேன். பட் ஆனால் அவர் அதுக்கப்புறம் தான் சொல்லவே ஆரம்பித்தார், இந்த மிஷின் வந்து 200 வருஷம் பழசு, அது மேலே இருக்க மெட்டல் என்ன மெட்டல்னு உனக்கு தெரியுமா, அது அலுமினி, அது என்ன பண்ணணும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எங்கள் சாயம் வந்து அது ஏரோப்ளைன் செய்யறதுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் இது 20th செஞ்சுரியில் தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிருக்காரு அந்த மெட்டலை பற்றி. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் வந்து நானும் அப்படி தான் நினச்சேன், பட் ஆனால் இது அந்த மெட்டல் கிடையாது, அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானது, இது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் ஆனால் மெட்டலே வந்து 20th செஞ்சுரியில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இது கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது கொரியன் ஹிஸ்ட்ரி இல்லை, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இது ரொம்ப மர்மமாக இருக்குது, இந்த உலகத்துக்கு இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதை பற்றி பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இவனும் வந்து அதெல்லாம் நம்பாமல், நீங்கள் இந்த மிஷின் மேலே ரொம்ப அடிக்டாக இருக்கிறதுனால, நீங்கள் ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் வந்து என்னதுன்னு கேட்கும்போது, சீரியலில் வர மாதிரி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக மொக்க பண்ணி விட்டுறாரு. என்னது தொடரும் அடி, அவன் என்ன பைத்தியக்காரனா, சரி ஓகே ஃபைன், இப்போ அவன் எங்கே இருக்கான்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, இதுக்கு மேலே இந்த மிஷினை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சொல்லிடுறான். சரி ஓகே அட்லீஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் எங்கடா அதை நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை அவர் எங்கன்னு அவர் வந்து காணாமல் போயிட்டாரு, பட் ஆனால் இந்த மிஷின் வந்து நான் அங்கே பார்த்த மிஷின் கிடையாது, இது வேறு அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இந்த மாதிரி இன்னும் எத்தனை மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே,
எனக்கு தெரியாது அது. பட் ஆனால் இதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட்டை கேட்டால் தான் தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாதா என்ன, அவர் எப்போவும் காணாமல் போயிட்டாரு பல மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோடனே, என்னது காணாமல் போயிட்டாரா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி சாயும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ கேட்டவுடனே ஆமாம், அவரும் இந்த மிஷின் மேலே ரொம்ப பைத்தியமாக இருந்ததுனால, சரி நாங்கள்லாம் ஏதோ ஒரு ரொம்ப பைத்தியமாயிட்டார் போல், இருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் கையை விட்டு போயிடுச்சு, ரிசர்ச் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸோ எங்களுக்கான ஃபண்டிங் வந்து வரவே இல்லை, ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் எல்லாம் வந்து சாய் வந்து போய் போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா ஆமாம், இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விடிய விடிய அந்த நியூஸை தான் பார்த்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கார். பட் ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் நல்லா முரட்டுத்தனமாக குப்புற அடித்து தூங்கிட்டே இருக்கான். ஸோ காலையில் ஏஞ்சி பார்க்குறான், பார்த்தா நகட்ஸ் இருக்குது, தலைவனை காணோம். சரி ஓகே, நகட்ஸை பார்த்தோன்னே மீனா மேலே ரொம்ப பாசம் பொங்கி, மீனா உன்னை நான் நிழல்ல வைக்கட்டுமா இல்லை கொஞ்ச நாள் சன்லைட் உனக்கு வேணும், விட்டமின் டி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சன்லைட்டில் வைக்கட்டுமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இல்லை உன் மேலே சாஸ் ஊற்றி உன்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிட்டுமா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே சாயை காட்டுறாங்க. சாய் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக. அங்கே இருக்க போலீஸை தூங்கவும் விடாமல் ரெஸ்ட் எடுக்கவும் விடாமல், யோ நீயும் ரெஸ்ட் எடுக்காமல் என்னையும் ரெஸ்ட் எடுக்க விடாமல், பார்த்தியா நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன், உனக்கு என்னதாயா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அந்த சயின்டிஸ்ட் யோவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பழைய டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ரிசர்ச் ஏதாவது இருந்தால் அதை கொடுங்களேன், நான் அந்த கேஸ் ஃபைல்லாம் பார்க்கணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன இது ஸ்கூலுன்னு நினச்சேன், நீ வந்து கேட்டவுடனே தூக்கி கொடுத்துறதுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டி இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். இல்லை அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அவன் டேபிளில் இருக்க அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் பொண்ணு தானா இது அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் இதே உங்கள் பொண்ணு வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த மருந்தாக மாறிட்டாலோ இல்லை இந்த பாட்டிலாக மாறிட்டாலோ, யாராவது இந்த பாட்டிலோட நெக்கை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் குழந்தையோட கழுத்தி திருகிற மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வேறு திருகுன்னு திருகி காமிக்கிறான். உடனே வந்து அந்த போலீஸ்காரனும் பயங்கரமாக பயந்து, ஐயோ என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த பாட்டிலையும் பிடுங்கிட்டு அந்த ஃபோட்டோவையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஓகே, உன் நிலமை எனக்கு புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் ஆனால் இது என்னோடய வேலைக்கு ரொம்ப பாதிப்பு தரும், ஏன்னா இவர் வந்து ரொம்ப பெரிய பிக் ஷாட்டுன்றதுனால இவரோட இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் வந்து அவரை வந்து நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணோம், அவர் வந்து அப்படியே வேனிஷ் ஆகிட்டார், எங்கே போனார்னே தெரில. ஸோ அப்போ தான் சிசிடிவிலாம் நாங்கள் செக் பண்ணோம், அவர் போகிற ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணால் கடைசியாக ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டார், வேப்பர் ஆகிட்டாருன்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இது வேப்பர் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரும் சாயும் பயங்கர ஷாக் ஆகி கேட்குறாரு. பார்த்தா அங்கே போலீஸ்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, கீழே சீவேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, அதுக்கு வேறு வழியும் இல்லை. ஆனால் உள்ளே போனவர் எங்கே போனார்னு எங்கள் யாருக்குமே தெரியல, இப்போவுமே அது ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. உடனே சாயும் வந்து அந்த பில்டிங்கு போயிட்டு இவரோட மன ஆறுதலுக்கு இவரும் அப்படியே பயங்கரமாக செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆனால் இவர் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, கிம் சொன்னது அது 200 வருஷம் பழசு, அது டைம் ட்ராவல் மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த போலீஸ்காரர் சொன்னதும் ஞாபகம் வருது, அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னது. எனக்கு ஒன்றுமே புரியலையே, இது என்ன மிஷினு, வேற்று கிரக மிஷினா இல்லை டைம் மிஷினா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. பார்த்தா அங்கே நம்ம வந்து நடு ரோட்டில் அந்த சிக்கன் நகட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான், அந்த சிக்கன் நகட் வாங்கின ரெஸ்டாரண்ட்டை. டேய் இங்கே என்னடா பண்ணுறோம், நான் ஆஃபீஸில் தானே இருக்க சொன்னேன், நீ வேறு ஏன் மீனாவை கொண்டு ரோட்லலாம் நின்றுட்டு இருக்க, இது சேஃப் கிடையாது, உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, பாஸ் நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன ரிசர்ச் சொல்லி தொலை அப்படின்னு சொன்ன உடனே, என்கிட்ட நிறைய இப்போ பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நிறைய இருக்கட்டும், பிளான் ஏன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த நகட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறான். இந்த நகட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்க, ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க பாரம்பரியமாக இவங்க ஃபேமிலி பிஸ்னஸே அதுதான், இவங்க தான் இந்த நகட்டோட ஃப்ளேவரே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி ஓகே இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டோடனே, ஸோ இவங்க தயாரித்த இந்த நகட்டை இவங்க தயாரிக்காத உங்கள் பொண்ணு நகட்டாக மாறி இருக்கால, ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டவுடனே, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் இருக்குது பாஸ், அதை நான் வந்து ஒரு பிளாகில் தான் படித்தேன், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க அதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இவங்ககிட்ட ஏதோ பெரிய மர்மம் இருக்குது, ஸோ அதை நம்ம போய் பேசினா தான் தெரியும், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க பாஸ்கிட்டே பேசலாம், ஏன்னா இப்போ 5வது தலைமுறையாக தான் ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க, வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயும் போயிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் நல்லா பூதம் மாதிரி ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, நல்லா அந்த ஊர் ஆர்த்தி மாரி. ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், போய் க்யூவில் நில்லுங்க, ஸ்ட்ரெயிட்டாக உங்களை யார் உள்ளே வர சொன்னது, க்யூவில் நில்லுங்க நாங்களே கூப்பிடுவோம்
வாங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் எதுவும் வாங்கலாம் வரல, நாங்கள் ஜஸ்ட் உங்கள் பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என் பாஸெல்லாம் எதுக்கு பார்க்கணும், எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, ஐயோ விடமாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே திணறிக்கிட்டே இருக்காங்க. சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், சரி ஓகே நாங்கள் வந்து ஒரு மீடியாவிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் பாஸ் மீடியாலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே பிளான் பி நடா அதை பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரிவ்யூ பண்ணுறவங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலான்னு இருந்தோம், அதுக்கு தான் உங்கள் பாஸ் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம், இப்போனா விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கிராட்டிடியூட் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கையை நீட்டுது பிச்சைக்காரி மாரி. உடனே இவங்களும் வந்து அவங்க ஹார்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்க கையில் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரிலாம் வைக்கிறாங்க. இவங்களும் வந்து கொடுத்துட்டிங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னடா பைத்தியமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாய் பயங்கர டென்ஷனாக வருவார். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இதுக்காகலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு ப்ரைஸு அலர்ட் ஆகிருக்கு பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு, ஸோ 1 மில்லியன் ஹீரோ வந்து கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் வந்து கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்கள் பாஸ் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, என்னடா உன் இஷ்டத்துக்கு அடித்து விட்டே இருக்க, இப்போ அவ்வளோ காசுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. பார்த்தா அந்த குண்டு போடணும் அப்படியே போயிடுது, எனக்கு வேலை இருக்குது போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உடனே கோவம் வந்து, பாஸ் உங்கள் பொண்ணை காப்பதெல்லாம் வேறு வழி இல்லை, உங்ககிட்ட அவ்வளோ காசில் இருக்குல்ல, பே பண்ண சொன்னால் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிற, ஆல்ரெடி நான் வழியில் இருக்கேன், நீ வேறு மாற்றி பொய் சொல்லிட்டு இருக்க, அவகிட்ட உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே, சரி இருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து அவனும் வந்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ஒரு சிக்கன் நகட்டாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அதில் எழுதிடுறான். எழுதிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டு, இதை உன் பாஸ்கிட்ட கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து பாஸ்கிட்ட கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக அதை பிரித்து வேற படிச்சிடுறா. பிரித்து படிச்சுட்டு, பைத்தியங்களா இவனுக்கு சரியான பைத்தியங்களாக இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க உங்களை கூப்பிட்டு தானே போனோம், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஓ பரவாயில்லையே இது முன்னாடியே ஒர்க் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேட்டை திறந்துட்டு 2 பேரையும் பிடிச்சி அப்படியே ஒரே புஷ் தான், 2 பேரும் அப்படியே ஹேரில் போய் கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா இவங்க கையில் இருந்த அந்த மீனாக இருக்கிற அந்த சிக்கன் நகட்டும் அப்படியே அந்த பாக்ஸும் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். ஐயோயோ என் பொண்ணு பறக்கிறாடா, காப்பாற்றுறாவளக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இருங்க நான் பிடிக்கிறேன் 2 பேருமே அப்படியே ஹேரில் பறக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா ஒருத்தர் கை இன்னொருத்தர் மேலே பட்டு மாற்றி முட்டிக்கிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே கீழே தள்ளி விட்ருவாங்க. ஸ்லிப்பாகி அதுவும் கீழே விழுந்துடும். பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களும் சிக்கன் நகட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பிளேட் ஃபுல்லாக வச்சு. மேலே பறந்த இந்த சிக்கன் நகட்ஸ்லாம் போய் அவங்க பிளேட்டில் பட்டு அவங்க பிளேட்டில் இருக்க சிக்கன் நகட்ஸும் சரி, இந்த பாக்ஸில் இருக்க சிக்கன் நகட்ஸும் சரி செதறி அப்படியே கீழே அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களும் அதை பார்த்துட்டு சாயால் மனசு கேட்காது, கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே கோவம் வந்து மாற்றி ஐயோயோ போச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என் பொண்ணு எங்கடான்னு சொல்லிட்டு சாய் எல்லாத்தையும் வந்து டப்பாவில் போடுவார். பார்த்தா அந்த டப்பாலேருந்து ஒரு சிக்கன் நகட்டை எடுத்து அந்த குழந்தை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோயோ என் பொண்ணை கடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாய் அப்படியே உயிரே விட்டுற மாதிரி கத்துவார். கோவம் வந்து ஐயோ என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்லிட்டு அவன் ரோட்டில் அப்படியே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான் கத்திக்கிட்டு. சாயா விடவே மாட்டார், அந்த குழந்தை திருப்பி அந்த நகட்டை வைக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார். வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தையோட அம்மாவும் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. உடனே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்து அப்படியே ஓடிடுவாங்க. இவரும் வந்து அந்த கடிச்சு வச்ச அந்த நகட்டை எடுத்துகிட்டு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பார். ஐயோ என் பொண்ணை கடிச்சிட்டாலே அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், அது உன் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இது என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இப்படி பார்ப்பாரு. அந்த கடையோட ஓனரை காட்டுவாங்க. பார்த்தா இது சின்ன பொண்ணாக இருக்கும், நம்ம ஏதோ ஒரு ஆன்ட்டியாக இல்லை அங்கிளாக இருக்கும்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணாக வந்து அந்த மெசேஜும் படிச்சிருவா. அதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் பிளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க 3rd எபிசோட்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே சாய் தன்னோட பொண்ணை கடிச்சு வச்சுட்டாலேன்னு சொல்லிட்டு கதறின்னு இருக்காரு. ஸோ உடனே அங்கே ஒரு வாய்ஸ், அது பொண்ணே கிடையாதியா அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வந்து இல்லை எனக்கு சிக்கன் நகட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுவும் இந்த ஒரு பர்டிகுலராக இந்த நகட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நீங்கள் யார் இந்த ஹோட்டல் ஓனரா அப்படின்னு கேட்குறாரு. அவளும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அப்போ நீங்கள் யார், சிக்கன் நகட்ஸை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே ஷாக்காகி கேட்டுக்கிட்டே இருப்பார். உடனே நம்ம தலைவன் கோவம் வந்து, நான் தான் சொன்னேனே இவன் அந்த சிக்கன்
நகட்ஸ் எக்ஸ்பர்ட், இவ தான் அந்த பிளாகர் அப்படின்னு சொன்ன ஹோங்சா அப்படின்னு சொன்னோடனே நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவார் சாய். இவளும் வந்து அப்படியே ஓடி வந்து நம்ம கோவோட தொப்பையை பிடிச்சி கிள்ளிட்டு, எங்கடா உன் அழகான தொப்பை, இவ்வளோ உனக்கு இன்னும் ஆப்ஸ் எல்லாம் இருக்கா என்ன, உன் தொப்பை எங்கே போச்சு, அதுதானே உன் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிடுறா. சாய்க்கு ஒன்றுமே புரியாது. டேய் ஒழுங்கு மரியாதையே சொல்லி இவ யாரு அப்படின்னு கேட்டோன்னே, இவ தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஹோங்ஷா அப்படின்னு சொன்னோடனே, என்னது உனக்கு இவளா, என்னடா செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஆமாம் இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சாய்க்கு பயங்கர ஷாக் மேலே ஷாக்கு. உடனே இவளும் வந்து என்னது பிரேக்கப் ஆயிடுச்சா, 3 வருஷத்துக்கு முன்னாடியா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நான் உனக்கு நோ சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நீ மட்டும் சொன்னால் போதுமா, நான் டிசைட் பண்ண வேணாமா, உன்னோட அழகான தொப்பை எங்கே, உன்னோட லிப்ஸ் எங்கே, உன்னோட விரலாம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு உனக்கு தெரியுமா, இப்போ ஏன்டா இப்படி இருக்க, நல்லாவே இல்லை, நீ ஒரு முட்டாள் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. சாயா, டே இப்போ என்னடா பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ இது ரொம்ப முக்கியமாடா, என்ன கவனிங்கடா, என் பொண்ணை காப்பாற்றுங்கடான்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆனால் இவளா விடவே விடாமல், நீ அவ்வளோ அழகு தெரியுமா, இந்த உலகத்தில் நீ தாண்டா ரொம்ப அழகு, உன் ஃபிங்கர்ஸ்லாம் வந்து பன்னியோட கொழுப்பு மாதிரியே இருக்கும், ஸோ அதெல்லாம் அப்படியே நல்லா கட்டையா, உன்னோட தொப்பை வந்து பர்கர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியுமா, உன் லிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழாரம் சூட்டிக்கிட்டே இருக்கா. சாய்க்கா இந்த கருமத்தெல்லாம் கேட்க முடியாமல் மண்டை வெடிச்சு அப்படியே சாகிற நிலைமைக்கே போயிடுறாரு. சாயும், டே போதும்டா, இங்கே என்னடா பிரச்சனை நடக்குது, கொஞ்சம் அமைதியாக தான் இரண்டா, நீனா கொஞ்சம் பொறுமையாக இரண்டா, இப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம் அதை கொஞ்சம் கவனிடா அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பொண்ணுக்கிட்டேயும்மா உனக்கு புரியுதா, இப்போ எனக்கு என் பொண்ணு என்னன்னு கண்டுபிடிச்சி கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளோ, என்னால் முடியும் ஆனால் என்னால் சொல்ல முடியாது, இப்போ யார் இதெல்லாம் பண்ணுவா, நாங்கள் ஃப்ளாஷ்பேக் போகிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணை முடிக்கிறாங்க. ஐயோ ஃப்ளாஷ்பேக்காக வேணாம் அப்படின்னு கத்தி கதறாரு. ஆனால் 2 பேரும் சொல்கிறது கேட்பாங்களா, ஃப்ளாஷ்பேக் தான் போகிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேரும் எங்கே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்னு காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் உட்காந்து வேறு பெஞ்சே இல்லாதனால ஹோங்ஷாவும் வந்து இவன் கூட தான் அந்த பெஞ்சில் உட்காரா. ஸோ அப்போ தான் 2 பேருமே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இவன் வந்து நல்லா நூடுல்ஸை நல்லா நொறுக்குன்னு நொறுக்கிட்டே இருக்கான், நல்லா எரும மாடுக்கு அழுனி தண்ணியை குடிக்கிற மாதிரி. அதை வேற அந்த அழகை வேற ரசித்து இவன் அப்படியே விழுந்துட்டு, உங்களுக்கு இந்த நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்லாம் கேட்டோடனே, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் இந்த ஹோட்டலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் ஏதோ வீட்டும் அதுக்கு கூட வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்காங்க, பட் யூஸ்வலாக அதை அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கா, ஆமாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் போலியே அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்ட உடனே, சரி எங்கே நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா, இதில் எவ்வளோ % வீட்டு எவ்வளோ % ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பில் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே, இவன் 60% வீட்டு 40% வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொன்னோடனே, இல்லை 70-30 அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அங்கே இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு, இதில் எவ்வளோ ரேஷியோ இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, 70-30 தான் சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ காட் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இவளும் வந்து உண்மையாக ஒத்துப்பா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், நான் வேணும்னே தான் சும்மா உங்ககிட்ட பெட் கட்டினேன் அப்படின்னு சொன்ன உடனே, நானே பில் பே பண்ணுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவளும் வந்து அவளோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுப்பா இவங்கிட்ட. கொடுத்த உடனே, என்னது நீ தான் ஹோங்ஷாவா, நான் அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழாரெல்லாம் சூட்டிகிட்டு இருப்பான். உடனே இவளும் வந்து எவ்வளோ பியூரான ஒரு ஹார்ட்டாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்து இருந்த அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாள் சாய்கிட்டையும் நம்ம கோக்கிட்டையும். ஸோ சாயா ஒன்றையுமே புரிய மாட்டேன், என்னடா பண்ணுறீங்க, என்ன கொஞ்சம் பாருங்கடா, திருப்பியும் ஃப்ளாஷ்பேக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வெக்ஸ் ஆகிடுறாரு. பார்த்தா இன்னொரு நாள் 2 பேரும் அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹோட்டல் போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம தலைமை ஃபுல்லாக மின்ட் சாக்லேட்டு, மின்ட்டு டோனட்டு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஜூஸ் எல்லாமே மின்ட்லேயே இருக்கும். பட் இவளுக்கு மின்ட்டே சுத்தமாக பிடிக்காது. அதை பார்த்துட்டு இவளுக்கா ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். தலைவனாக விட்டு விளாசிக்கிட்டு இருக்கான். சரி இவளும் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கான். இன்னொரு வாட்டி பார்த்தா ஹோட்டல் போகிறாங்க. போக்கில் இவனுக்கு சாஸ் ஊற்றினா பிடிக்கவே பிடிக்காது. உடனேயும் அதை தட்டி விட்டுட்டு ஏன் ஊற்றுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுறான். கத்தின உடனே நம்ம ஹோங்ஷாவும், நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷில் சாஸ் ஊற்றினா தான் அது அந்த டிஷ்ஷுக்கு பேரே, அந்த டிஷ்ஷுக்கு மரியாதையும், சாஸ் ஊற்றினா அது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ரைட் போக்கு தான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு புரியுது, நீ சொல்கிறதும் எனக்கு கேட்குது,
விடு இதுக்கப்புறம் சாஸ் ஊற்றியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். இன்னொரு ஒன்று என்னன்னு பார்த்தா பீஸா இவள் வரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சிடறான். அதுவும் ஆர்டர் பண்ண பீஸாவா பைனாப்பிள் பீஸா. இவளுக்கு சுத்தமாக பீஸாவில் எப்பட்றா பைனாப்பிள் டாப்பிங்ஸ்லாம் வச்சு நீ ஆர்டர் பண்ண, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டே, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததே கிடையாது, இப்போ ஏன் நீ இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிற, நீ என்னை காயப்படுத்திட்ட, எது பீஸா ஆர்டர் பண்ணி நான் உன்னை ஹராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி கேட்குறான். ஸோ இவளும் வந்து நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, நான் இப்போ இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிடுவா. நான் இன்னைக்கு அப்படி போகிறேன், நீ என்னை கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் என்னை போக விட்டுட்டேன், நீ ஒரு முட்டாள், நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்லேருந்தே கண்ணை திறந்து நீ ஒரு கேவலமானவன், நீ ஒரு டேஷு அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. நீ எவ்வளோ பெரிய கோழன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது, இப்படி தான் உன் மனசுக்கு பிடிச்சவங்கள இப்படி பொய் தொலைன்னு விட்டுட்டு போயிடுவியா, நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சாயம் வந்து ஆமாம் அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், அவன் முட்டா பையா தான், கொஞ்சம் எனக்கு இதை சொல்கிறீங்களா, இதில் எது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல முடியாது சொன்ன உடனே சாய்க்கு செம்ம ஷாக் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டோடனே உனக்கே புரியுதா, எவனாவது ஒருத்தன் பைத்தியக்காரன் தான் தான் பொண்ணு ஒரு நகட்டுன்னு சொல்லுவான், இப்படி சொல்கிறான், இவனுக்கு போய் என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம கோவியம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டலாம், என் பிளாக்ஸ் எல்லாம் பார்க்குறேன், ஏதாவது ஃபீல் உனக்கு வருதா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு எதுவும் வரல, பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே முட்டி போட்டுட்டு இப்போ அந்த கதையெல்லாம் பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை, எனக்கு மின்ட் சாக்லேட் பிடிக்கும், எனக்கு போக் பிடிக்கும், பைனாப்பிள் டாப்பிங்ஸோட பீஸா எனக்கு பிடிக்கும் தான், உனக்கு எப்படி ஒரு ஃபீலோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ உனக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ண ப்ளீஸ், எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்பான். இவளா பயங்கர ஷாக் ஆகி இவன் ஏன் இப்படியெல்லாம் கெஞ்சிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா. அட இப்போ தாண்டா இவன் லைனுக்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு சாயம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு உன்னோட கன்றாவையான காதல் கதையெல்லாம் நான் கேட்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மண்டிட்டு கதறாரு. சரி ஓகே, நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டு 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அந்த நகட்ஸ் அப்படியே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இதுதான் உங்கள் பொண்ணு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா. கண்டுபிடிச்சிட்டு ஆமாம் எப்படி சொல்கிற இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் மற்ற நகட்ஸ் எல்லாம் பீனட் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது டோட்டலாக வேறு ஒரு கலரில் இருக்குது, என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும், இதுதான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அதுக்கு நம்ம கோவம் வந்து ஷுவராக தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே என்ன டவுட் பண்ணுறியா என்ன அப்படின்னு, இல்லை டவுட்லாம் பண்ணல, ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு கேட்டவுடனே சரி ஓகே இரு நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்மெல் பண்ணி கூட என்னால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும், இருந்தாலும் இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஸ்மெல் பண்ணிலாம் பார்ப்பா. ஸ்மெல் பண்ணி பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுவா. ஆமாம் இது என்ன நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கோவ பார்த்து கேட்பா. ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இதில் மின்ட் சாக்லேட்டோட ஃப்ளேவர் வருது, ஸ்மெல் வருது, அதனால தான் கேட்டேன், நீ தான் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்காக பயங்கர ஷாக் ஆகிடும். ஐயோ அதான் நீ எதுவும் கீழே போட்டுறாதான் என்ன இந்த கிளாஸில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே வாங்கி இதுதான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிட்டே சொல்லுவான். எப்பட்றா சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே இல்லை மீனாக்கும் மின்ட் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே சாய்க்கா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனான்னு அந்த கிளாஸில் இருக்க அந்த நகட்டை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் தேவையில்ல, 2 பேரும் உருப்படியாக ஒரு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. கிளம்புன உடனே திருப்பியும் இன்னும் ஞாபகம் வந்து டக்குன்னு திரும்பி ஆமாம் நீ இன்னும் சாங்லாம் எழுதுறியா அப்படின்னு கேட்ட உடனே கோவம் ஆமாம் நான் எழுதுறேன், யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா ஒர்க் பண்ணுற, அதை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். சொன்ன உடனே சரி ஓகே நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுனா அப்படியே போயிடுவா. போனால் திருப்பி அவனுக்கு ஏதோ போகவே மனசு இருக்காது. சரின்னு திரும்பி எனக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு, நான் வேணா உனக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சாயாவன் அப்படி நிமிர்ந்து பார்ப்பாரு. இவனா ரொம்ப நேர்மையாக இல்லை எனக்கு வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே சரி ஓகே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே பாவமாக அந்த இடத்த விட்டு போயிடுவோம். அங்கே கட் பண்ணால் திருப்பியும் ஃபேக்ட்ரியை தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த வேர் ஹவுஸில் உட்காந்துட்டு நம்ம சாய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என் பொண்ணு எப்படியெல்லாம் வளர்த்தேன், அவங்க அம்மா இவளை பெற்று போட்டு செத்து போயிட்டா, ஆனால் இப்போ பாரு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து என் பொண்ணை கண்டுபிடிச்சேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் நம்ம கோவம் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், இது ஒரு தப்பான டைம் தான் பட் இருந்தாலும் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவனா சாய் வந்து பயங்கர டென்ஷனாக என்னடா வளரிட்டு இருக்க, நீ மரியாதையாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இல்லை உங்களெல்லாம் தனியாக விட்டெல்லாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் தனியாக இருக்கிறதே பெட்டர், நீ தயவு செய்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுறதுலேயே குறியாக இருப்பாரு. பத்தாதுக்கு இன்றைக்கி சாட்டர்டே வேறு, ஸோ லேபர்லாம் உனக்கு தெரியும்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் ஒர்க்கே பண்ணலையே, உங்களெல்லாம் தனியாலாம் விட்டு போக முடியாது உங்களையும் மீனாமையும், ஸோ நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்
உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான் கோவம். சரி ஓகே, மீனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்லி, அந்த மாஸ்டரா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நீங்கள் மிஷின் மாஸ்டர்ல அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் அப்படின்னா என் பொண்ணை நான் சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நீங்கள் அவளை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டோம், அவளை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்போனா நான் கேட்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய் வேர் ஹவுஸ்லேருந்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஏஞ்சி குடுகுடுன்னு ஓடுவான். திடீர்னு பார்த்தா அப்படியே நின்றுட்டு, பாஸ் இப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்க போகிறீங்க, எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து போயிடுவான். இவராக உடனே எடுத்து அதை ஸ்கெட்ச்லாம் பண்ண ஆரம்பித்து மிஷின்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவனும் வந்து நானும் மீனாக்காக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஒரு மிஷினும் கண்டுபிடிச்சிடறாங்க. மீனாவை தூக்கி அதுக்குள்ளேயும் வச்சிடறாங்க. நல்லா ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் வச்சுட்டு அப்படியே சேஃபாக மீனாவை தூக்கி ஓரமாக வச்சிடுறாங்க. அங்கே வெளியே பார்த்தா எவனோ ஒருத்தன் ஒரு டிடெக்டரை வச்சு அப்படியே எதையோ ட்ராக் பண்ணி தேடிக்கிட்டே வரா மாதிரி காட்டுறாங்க. அவன் பார்த்தா டெலிவரி பாய் மாதிரி இருக்கான். பட் ஆனால் யாருன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் பார்த்துக்கலாம். அங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இந்த குண்டாக்கா வந்து தொடச்சிக்கிட்டே இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ சென்ஸ் வருது. அங்கே இருக்கிறவங்களும் கூட சேர்ந்துட்டு வந்துடுச்சு போல் எனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே டோரையே பார்த்துட்டே இருக்காங்க கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே கட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம வேர் ஹவுஸை தான் திருப்பி காட்டுறாங்க. நல்லா நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு பயங்கரமாக காலையில் ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்ச உடனே ஐயோ மீனா இன்றைக்கி மட்டும் அந்த மிஷின்குள்ளே போகாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம். நீ மட்டும் மீனா அதுக்குள்ளே போகாமல் நானும் அதை தடுத்துருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கு சாயம் வந்து சரி ஓகே விடு, இல்லைனா இப்போ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி காப்பாற்றணும்னு தான் யோசிக்கணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே சரி இவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூராக நடந்து போயிடான். ஆனால் அவன் பார்த்த வெப் சீரிஸு படம்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அடித்து விட்டுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை மீனா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது இல்லாமல் என்னையே ஏன்டா ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒன்றும் தள்ளுறேன், நான் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கேன் மென்டலி ஃபிசிக்கலி, உன் தொல்லை வேற என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் வாயை மூடிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்ன உடனே, பாஸ் அப்படின்னா நான் அந்த மிஷின்குள்ளே போகிறேன், மிஷின்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ போயிட்டேன்னா நீயும் போய் தொலைஞ்சிடனா எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவனா ஒரு வேளை வேற ஒரு டைமென்ஷனில் மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆஃப் த்ரான்ஸ்க்கு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். டே உன் இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே இல்லையாடா, மூடிட்டு கொஞ்ச நேரம்னா கம்முனுறேன், நானும் ஏதாவது உருப்படியாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. உடனே அவன் ஸ்டாப் பண்ணுவான்னு பார்த்தா ஸ்டாப்பே பண்ணலாம். அவன் பார்க்குற ஒவ்வொரு ஹாலிவுட் படம், அவன் பார்த்த வெப் சீரிஸு எல்லாத்தையும் அப்படியே அடித்து கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்தது பார்த்தா இன்டர்ஸ்டெல்லர் கதையை சொல்ல ஆரம்பிச்சிடான். பாஸ் ஒரு வேளை நம்ம மீனா வந்து இங்கே தான் எங்கேயோ மாட்டிக்கிட்டு வேற ஒரு டைமென்ஷனில் மாட்டிக்கிட்டு இருப்பாலோ, நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பா, ஒருவேளை அந்த டூல்ஸ் பாக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு இங்கே நம்மளை பார்த்து நம்மளை கூட காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காளோ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அப்படியே இமேஜினேஷனை தெறிக்க விட்டுட்டு இருக்கான். அதேமாதிரி இவன் இமேஜினேஷனையும் காட்டுறாங்க. இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வர மாதிரி வேற ஒரு டைமென்ஷனில் மாட்டிக்கிட்டு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியும், இவரா சாயும் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு, எது அந்த டூல்ஸ் பாக்ஸ்குள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ் பாக்ஸை பார்த்து மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ரியலைஸே பண்ணுறாரு, டேய் கொஞ்சம் நிறுத்துறா, உன்னால நானும் பைத்தியக்காரன் ஆகிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் திருப்பி நம்ம சும்மா இல்லாமல், பாஸ் நான் திருப்பி சொல்கிறேன், நான் அந்த மிஷின்குள்ளே போகிறேன், நீங்கள் எப்படியாவது என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லை நானும் உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாடி, அறிவு கட்டவனே உனக்கு எத்தனை வாட்டரா சொல்கிறது, நீ உள்ளே போய் மாட்டி தொலைஞ்சனா நான் என் பொண்ணை கண்டுபிடிப்பேனா இல்லை உன்னை கண்டுபிடிப்பானா, இருக்கிற தலைவலி பார்த்தாதுன்னு இப்போ நீ வேற ஏன்டா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, அரலூசு ஒழுங்காக மூடிட்டு உட்காடுறான், நம்ம என்ன வேலை இருக்கோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இப்போ என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த சயின்டிஸ்ட் யூவை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ஸோ அவர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீ போயிட்டு என்ன பண்ணுன்னா, நான் சொல்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, ஸோ நீ போய் அதை தேடி கண்டுபிடிச்சி எனக்காக கொண்டு வா, அதேமாதிரி மற்ற காண்டாக்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இவனும் வந்து பாஸ் நான் இந்த சிட்டியில் இருக்க எல்லா கடையிலையும் போயிட்டு இந்த புக்ஸை எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன், அதேமாதிரி என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது என் சோர்ஸில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆப்ரேஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சரி ஓகே வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் சைக்கிள் எடுத்துகிட்டு பயங்கரமாக ஸ்பீடாக கிளம்பிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ரொம்ப மன வருத்தத்தில் தான் அப்படியே சைக்கிள் ஓடிட்டே போகிறாரு. அந்த போலீஸ்காரன் சொன்னதெல்லாம், நான் என்னால் அஃபிஷியலாக ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் ஏதாவது நீங்களாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் அதை நான் தடுக்கவும் விரும்பலை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறாரு. அதையும் அப்படியே நினச்சிட்டு கடைசியில் பார்த்தா இவர் ரிசர்ச் பண்ணதெல்லாம் வச்சு அந்த
சயின்டிஸ்டோட குரூப்பில் இருந்தால் ஒரு பர்சனோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. வீட்டுக்கு ஆனால் போனால் இவருக்கு பயங்கர ஷாக்கு. அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டண்ட் வந்து இப்போ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ் தான் ஒருத்தவங்க வந்து இல்லை, அவங்க மென்டலி வந்து சரியில்லை, அவங்க வந்து இப்போ முன்னாடி மாதிரிலாம் இப்போ யார்கிட்டையும் பேசுறது இல்லை, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அங்கே பாருங்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் காட்டுறாங்க. இவராக பயங்கர ஷாக் ஆகிட்டு, ஐயோ உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவங்க 2 பசங்க தான் எனக்கு தெரியும், அதுவும் ஒருத்தன் வந்து தருதலை, இன்னொரு ஒருத்தன் லேபுன்னே சுற்றிட்டு இருப்பான், உங்களுக்கு வேணா அந்த லேபில் வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் அட்ரஸை கொடுக்குறாங்க. இவரும் வந்து அந்த லேபுக்கு போயிடுறாரு. லேபுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல். திடீர்னு பார்த்தா நம்ம வந்து கால் பண்ணிவிடுவான், பாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு சில கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, டேய் சொல்கிறான் என்னடா ஆச்சு அப்படின்னா, நீங்கள் சொன்ன புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், அதே மாதிரி நான் வந்து என் சைடில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணேன், பார்த்தா எனக்கு ஒருத்தவங்களோட கான்டாக்ட் கிடச்சிது, அவங்க வந்து அந்த குரூப்பில் தான் இருந்திருக்காங்க இவங்களும். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மிஷனை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்குன்னு தான் அவங்களும் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த கம்பெனி வந்து அதை டோட்டலாக ஸ்க்ராப் பண்ணி தூக்கி போட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரிடா எந்த சைட்டில் ஸ்க்ராப் போட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் அந்த ஒரு அட்ரஸ் சொல்கிறான். சரி ஓகே, நான் அது பக்கத்தில் தான் இருக்கேன், நானே போய் அந்த ஸ்க்ராப் இருக்கிற இடத்துல போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோனை வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக மிதித்து போயிட்டே இருக்காரு. மீனா நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு குரூப்பு சைக்கிளிங் பண்ணிகிட்டே வராங்க. அதில் பார்த்தா ஒரு வயசான பாட்டி இவரையும் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் வந்து எதுக்கு இதை நம்மளே பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சைக்கிளை வேகமாக மெரிக்கிறாரு, அதுவும் வேகமாக மெரிச்சிட்டு கூடியே வருது. கூடியே வந்தோடனே, ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும், ஏன் சும்மா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க பாட்டுன்னு அப்படியே ஸ்பீடாக போயாங்க. ஏய் இழுதி, ஏண்டி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், என்னை சும்மா ஏண்டி பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஸ்பீடாக போகலான்னு போவார். திடீர்னு நடுவில் ஒரு கல் வந்து அப்படியே தடக்கி கீழே வந்துடுவார். இவர் கீழே விழுந்ததை பார்க்காத மாதிரி அந்த பாட்டி பாட்டுன்னு அப்படியே சைலண்ட்டாக சைக்கிளில் அப்படியே ஸ்பீடாக போயிடும். இவராக வலி தாங்க முடியாமல் சைக்கிளை திருப்பி எடுத்துகிட்டு, ஐயோ வலி வேற தாங்க முடியல மீனா, நான் அவனை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஸ்பீடாக வந்து அப்படியே சைக்கிளை மறிச்சிட்டு போவார். இந்த சைடு பார்த்தா நம்ம தலைவன் கோவா இந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு நான் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் திறந்து அப்படியே ஏதோ பெரிய சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ண மாதிரி அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீனாவோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, ஸோ அவளோட சாஸோட அந்த மாய்ஸ்டர் வந்து இவ்வளோ இருக்குது, நான் வந்து இப்போ வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஒரு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஆடியன்ஸ்க்காக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா இப்போ நான் மீனாக்காக ஒரு சாங் பாடலான்னு இருக்கேன், இந்த சுச்சுவேஷனில் எனக்கு லிரிக்ஸ்லாம் எதுவுமே தெரியாது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் என் ஃப்ளோவில் நான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு அப்படியே கிட்டார் எடுத்துகிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். மீனாவை பற்றி இந்த சுச்சுவேஷனை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். அந்த சைடு பார்த்தா கோவா சாய் வந்து கடைசியாக அந்த ஸ்கிராப் இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு அங்கே ஒரு கிழவர உட்காந்துருக்கான், சரக்கு போதையில் ஃபுல் போதையில் உட்காந்துருக்கான். அவர்கிட்ட போயிட்டு அந்த மிஷினை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டவுடனே, இந்த மிஷினா, இது என்னது இது அப்படின்னு கேட்டவுடனே அவரும் சொன்ன உடனே, இந்த மிஷினா நான் பார்த்துருக்கேன், பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே போதையில் வளர ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டாக சொல்லியா, நீ பார்த்துருக்கியா பார்த்தது இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, பார்த்துருக்கேன், இங்கே தான் வந்தது, நான் தான் தூக்கி போட்டேன் அப்படின்னோடனே, எங்கே போட்டேன் அப்படின்னோடனே, அங்கே ஒரு பெரிய குப்பமேடு மாரி இருக்குது, நான் அங்கே தான் போட்டேன், வேணா உனக்கு வேணா போய் பொறுக்கிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாரு. இவரா ஃபுல்லாக அந்த மேட்டு ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருப்பார், அந்த மிஷின் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம வந்து கால் பண்ணிவிடுவான். கால் பண்ணிட்டு, பாஸ் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதா இல்லையா, சரி இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மீனா வாங்க ஓரமாக பத்திரமா டேபிள் மேலே வச்சுட்டு, சரி ஓகே நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பானே. திடீர்னு மீனா சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். நீ ஒன்றும் அவ்வளோ ஹேண்ட்ஸம்லாம் கிடையாது, நீ உன்னோட பேரில் கரெக்டாக இருக்க, நீ அப்படியே இரு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த ஹேண்ட்ஸம்ன்றது மட்டும் மைண்டில் நிற்கும் போல். ஸோ உடனே அந்த மிஷினை திரும்பி பார்ப்போம். என்ன நினைக்கிறேன் நம்மளுக்கு எதுவும் தெரியல, சொல்லவும் இல்லை அவங்க. ஸோ இவனும் வந்து அந்த மிஷின் கிட்ட போயிட்டு, சரி ஓகே நம்ம ஏன் இந்த மிஷின்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கிறான். ரொம்ப மர்மமாகவே இருக்குது, இவன் என்ன பண்ண போகிறானே தெரியாமல். ஸோ இவனும் அந்த மிஷின்குள்ளே போகிறான், ரொம்ப தயக்கத்தோடு தான் போகிறான். ஸோ மீனாவை கண்டுபிடிக்கணும்னு போகிறானா இல்லை இவன் அழகாகணும்னு போகிறானான்னு சொல்லிட்டு அது எதுவுமே காட்டவே மாட்டாங்க, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ இவனும் உள்ளே போயிட்டு அந்த மிஷினில் இருக்க பட்டன் அப்படியே அழுத்துறான். பார்த்தா கலராக லைட் எரிய ஆரம்பிச்சது. இவனுக்கா அள்ளு தாங்க முடியல, ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியலையே, அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். திடீர்னு பார்த்தா இவன் ஒரு பேரை சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். திடீர்னு பார்த்தா அந்த மிஷின்லேருந்து புகை வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஸோ இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே நம்ம கோவா தான் காட்டுறாங்க. செம்ம டயர்டாக வந்துருக்கான். ஏதோ அவனால் சுத்தமாக முடியாத மாதிரியும் யாரோ 10 பேர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த மாதிரி செம்ம டயர்டாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கான், நடக்க முடியாமல் அந்த வெயிலில். ஸோ அப்படியே ஆஃபீஸுக்கு வரோம். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சார் எங்கே இருக்கீங்க பாஸ், எங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கான். இப்படினால நடக்கக்கூட முடியல, செம்ம டயர்டாக இருக்கான். அப்படியே தொப்புன்னு கீழே விழுறான். ஸோ அப்போ தான் வந்து முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ இவன் வந்து நேற்று எபிசோடில் வந்து ஒரு அந்த மிஷின்குள்ளே போயிட்டு ஒரு பேர் சொல்லி கத்துவான்ல. ஸோ அதேமாதிரி கத்தி அவனும் வெளில வரான் அந்த பேரை சொல்லிட்டு. எதுவும் அவன் வந்து தன்னை ஒரு அழகாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த மிஷின்குள்ளேயே போய் அந்த பேரை சா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த மிஷினும் அப்படியே போக வந்து சரி நம்ம மாறிட்டோம் போல அப்படின்னு நினச்சி வெளில வந்து பார்க்குறான், மாறவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் ரியலைஸாக பண்ணுறான், ஓகே இது இந்த வேலைலாம் பார்க்காது போல், ஜஸ்ட்டு நக்கெட்டு அந்த மாதிரி அதுதான் மாற்றோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த ஒர்க்கை பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லைப்ரரிக்கு போயிடுவான். லைப்ரரிக்கு போனால் அங்கே ஒரு தாத்தா தான் உட்காந்து அப்படியே தூங்கிட்டே இருப்பார். ஸோ இவனும் கிட்ட போயிட்டு தாத்தா ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். இவர் சுத்தமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அப்படியே படுத்த படுக்கையாகவே இருப்பார். என்னாச்சு இந்த ஆளுக்கு, ஏன் ஏஞ்சிக்கவே மாட்டான், காது இது கேட்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தான் எழுப்புவான். தட்டி எழுப்புனா கூட ஏஞ்சிக்கவே மாட்டார். ஸோ இவனுக்கு உடனே பயம் வந்துடும். பயம் வந்துட்டு சரி இவருக்கு மூச்சு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட போய் கையை வச்சு பார்ப்பான், மூச்சும் இருக்காது. இவன் உடனே பயந்து 911க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக இங்கே ஒருத்தர் தாத்தா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு, பார்க்க இது லைப்ரரி மாதிரி இருக்கு ஆனால் லைப்ரரி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். திடீர்னு அப்போ தான் பார்த்து இவர் அப்படியே சொரிய ஆரம்பிப்பார். சொரிய ஆரம்பிச்சோன்னே இல்லை இவர் கையெல்லாம் அசைது சொரியிறாரு. ஸோ ஏஞ்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஒரு லைப்ரரியா இல்லையான்னு மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோனை வச்சிருவோம். ஃபோனை வச்சுட்டு தாத்தாவும் இவனை பார்த்துட்டு ஆமாம் நீ என்ன புக்ஸ் எதாவது வாங்க வந்தியா என்ன, ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, நான் ரொம்ப நேரமாக வந்து உனக்கு தட்டி எழுப்புனேன், கத்திக்கிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்லு இந்த லிஸ்ட்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இருக்கும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், மேலே இருக்கும் பேர் போய் பாரு, என்னால் ஏஞ்சி வந்தெல்லாம் பார்க்க முடியாது, நீயே உனக்கு வேணும்னா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். இவனும் போயிட்டு ஃபுல்லாக தேடுவான், நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ கடைசியாக வந்து அந்த புக்ஸ் இருக்கிற அந்த வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 3 வந்து கண்டுபிடிச்சிருவான். ஒரே இடத்துல தான் இருக்கும் 3. ஸோ அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டூலை போட்டு ஏறி ஒன்றா எடுத்துகிட்டு இருப்பானே. கடைசியாக ஒரு புக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து அப்படியே தொபுகடின்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே இவனும் மயக்கடிச்சு விழுந்துருவான். ஸோ டைமும் ஆகிடும். தாத்தாவும் இவன் வந்ததை ஞாபகமே இல்லாமல் சரி டைம் ஆகிடுச்சு நம்ம லைப்ரரி க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அப்போ தான் வந்து அவர் டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்டோடனே தான் இவன் மயக்கத்துலேருந்து ஏஞ்சி ஐயோ தாத்தா பெருசு என்னை விட்டுட்டு உள்ளே சாத்திட்டு போறியா நீ, ஈரியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி இப்படி ஏஞ்சிப்பானே. பக்கத்தில் இருக்க ஷெல்ஃப் மேலே இடிச்சு மேலே இருக்க அந்த கடைசி புக்கையும் அவன் தலையில் வந்து திருப்பி மயக்கடிச்சு விழுந்துருவோம். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே மயக்கடிச்சு விழுந்து ட்ரீமுக்கு போயிடுவோம். ட்ரீமில் பார்த்தா மீனா வந்து அப்படியே ஒரு நகட் மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு இருப்பாள். அவகிட்ட வந்து அப்படியே ஏதோ டேட் பண்ணுற மாதிரியும் இவங்க அப்படியே ஒரு சைடாக போய் உட்காந்து அப்படியே கேம்ப் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரியும்லாம் இமேஜின் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவன் தலை வந்து நகட் மாதிரியே இருக்கிறதுனால அது ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் கையில் ஒரு சாஸ் வச்சு அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவள் நீ மாய்ஸ்சரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்லாம் ரொம்ப அப்படியே விட்டு போட்ட உடனே அவளுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகிற மாதிரி அப்படியே ரெட் ஆகிடும் அவள் தலை. நீ ரொம்ப ப்ளஷ் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து காட்டுவான்னு பார்த்தா அந்த செசமி சீடு ரொம்ப காஸ்ட்லியான ஜம்போ சைஸு செசமி சீடை வந்து காட்டுவான். உடனே அவளும் வந்து நீ ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறதுலாம் எனக்கு செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டோடனே இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த உலகத்தில் வந்து இவ எப்படி நகட் தலையாக இருக்காளோ அதேமாரி இன்னொருத்தர் வந்து சீஸ் தலை மாரி இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு சைக்கிள் மேலே மோதி அவரோட தலை வந்து பாதியாக உடஞ்சிரும். உடனே அதை பார்த்த உடனே மீனா எங்கே பயந்துட போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து உனக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது, நான் இருக்கல கூட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கை நடுக்க வர ஆரம்பிச்சிடும். இவனுக்கு சுகர் லெவல் கம்மியான உடனே சரி எனக்கு சுகர் லெவல் கம்மியாயிடுச்சு போல் என் பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து அப்படியே சப்பி அவன் எதிரவே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இவனும் வந்து கூட நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோடனே நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு கேட்குறான். உடனே தலை அப்படியே பிரிஞ்சு அப்படியே பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி பல்லெல்லாம் வச்சு அப்படியே வாயெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஷாக்லேயே வந்து அப்படியே மயக்கத்தில் இருந்தவன் டக்குன்னு ஏஞ்சிடுறான்.
போயிட்டு இவனும் அந்த டோரை வந்து நாக் பண்ணுறான். அந்த தாத்தாவுக்கு கத்தி அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்குது. சரி ஃபோன் எடுத்து கால் பண்ணுவோன்னு பார்த்தா அதில் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தா அப்போ கிம்மு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த சயின்டிஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ அவரோட நெப்பி தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், இந்த குரூப்பில் வேலை செஞ்சவன். ஸோ அவன் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் அதை சொல்லலான்னு சொல்லிட்டு உன்னோட பாஸுக்கு கால் பண்ணால் அவர் ரெஸ்பாண்டே பண்ணல. சரி அதனால தான் நான் உனக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னபோது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், நீ எனக்கு டக்குன்னு அவன் கான்டாக்டை மெசேஜ் அனுப்புன்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை வச்சுருவான். ஸோ ஃபோனை வச்சுட்டு 911 கால் பண்ணுவானே. கால் பண்ணிட்டு நான் காலையில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலை போட்டுனே இருப்பான். பார்த்தா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே எனக்கு கை நடுக்கம் வேறு ஓவர் ஆகிடும். ஐயோ சுகர் லெவல் கம்மியாயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேண்டி பாக்ஸ் இருக்கும். பார்த்தா அதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே வெறும் பில்லு தான் சுற்றி அந்த தாத்தா போட்டு வச்சுருப்பாரு. ஸோ இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த குப்பமேடை காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த நேற்று சரக்கு அடிச்சுட்டு போதில் சுற்றிட்டு இருந்தவர் வந்து ஏஞ்சி காலையில் அப்படியே வந்து வெளில நிற்பார். பார்த்தா நம்ம சாய் வந்து நல்லா ஒரு ஜாம்பி மாதிரி அப்படியே பேய் மாதிரி நடந்து வந்துகிட்டே இருப்பார். அவரை பார்த்த உடனே ஐயோ ஜாம்பி என்னை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. கத்த ஆரம்பித்தோடனே இவரா அப்படியே பயங்கரமாக சிரிச்சுட்டு கிட்ட இவனை ஏதோ அடித்து சாப்பிட்ற மாதிரியே கிட்ட வந்துட்டு மரியாதையாக சொல்லு, எங்கே அந்த மிஷினு, உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வந்து இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பார். உடனே அதுக்கு சாயும் வந்து நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் என் விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன், நீ அதை எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் சொல்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துரத்தி விட்டுறாரு. ஆனால் இவர் போகாமல் திருப்பி அவங்க கிட்ட வந்துட்டு ஆமாம் உனக்கு பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டால் 2 பேருமே இருக்காங்க அப்படி. சரி அப்போனா என்ன பண்ண, அந்த மிஷினை உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அதுக்குள்ளே மட்டும் போயிடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுவார். கிளம்ப ஆரம்பிக்கும் போது நீ இதுக்கப்புறம் குடிக்கவே குடிக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சிருவார். ஸோ இங்கே பார்த்தா தாத்தா மார்னிங் வந்து திருப்பி அந்த லைப்ரரியை திறக்க உள்ளே வருவார். பார்த்தா இவன் உள்ளே உட்காந்துருக்கிறது வந்து மறந்துட்டு என்னப்பா ஏதாவது புக்ஸ் வேணுமான்னு தெரியாத மாதிரியே கேட்பார். அதுக்கப்புறம் அவனும் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்போ தான் காட்டுறாங்க ஏன் இவ்வளோ டயர்டாக வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகர் லெவலும் லோ, சாப்பிடவும் இல்லை. ஸோ ஆஃபீஸ் வந்தோடனே அப்படியே தொப்புன்னு சருன்னு கத்தி அப்படியே கீழே திருப்பி மயக்கடிச்சு விழுந்துருவோம். ஸோ அதே மாதிரி சாயும் வந்து அப்படியே ஜாம்பி மாதிரி இவரும் சாப்பிடாம தூங்காமல் இருந்ததுனால அப்படியே ஜாம்பி மாதிரி ஆஃபீஸுக்கு வருவார். வந்து டோர் ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா நம்ம கோவம் வந்து அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துருப்பான். டே உனக்கு என்னடா ஆச்சு, ஏஞ்சிட்றா, இருக்கிற பிரச்சனைலாம் இப்போ இது வேறையா, டே என்னடா ஆச்சு, யாரும் என்ன உன்னை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் அப்படியே மயக்கத்துலேருந்து ஏஞ்சி பாஸ் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாவமாக கத்த ஆரம்பிச்சிடுவான். சரிப்பா சொல்லு உனக்கு என்ன வேணும், மீல்ஸா இல்லை நான்வெஜ்ஜா அப்படின்லாம் கேட்டோன்னே ஏதோ ஒன்றையா சோறு மட்டும் வாங்கி குடியா போதும் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் வச்சு விளாசிட்டு இருப்பாங்க சாப்பாடை. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்தா டாங் வேலைக்கு வந்துடுவார். வேலைக்கு வந்தோடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னு தெரியுது, அதை கொஞ்சம் பொறுமையாகவும் கடிச்சும் சாப்பிடுங்க, அதுக்கு தானே பல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க இவ்வளோ அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளில பார்த்தா ஒரு வேன் வந்து நிற்கிது. அந்த வேனுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பை பக் வந்து அப்படியே பறந்து உள்ளே போயிட்டுருக்கு. பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் குரூப்பில் இருந்தால் அந்த 2வது பையன் தான் வந்து இதெல்லாம் இந்த வேவ்லாம் பார்க்குறான். முன்னாடி டிடெக்டரை வச்சு டிடெக்ட் பண்ணதும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ உள்ளே வந்து அந்த பக்கு வந்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மிஷின் இங்கே இருக்கா இல்லையா, அந்த நகட்டாக மாறின பொண்ணு வந்து உள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டுலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த ஸ்பை கேமராவில். ஸோ அதே மாதிரி டாங்கும் வந்து சும்மா இருந்தது, ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, இவங்க வேற ஏன் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட வாய் விட்டா ரொம்ப ஓவராக பேசுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணுவான். டக்குன்னு இவன் ஃபோன்லேருந்தே இந்த கம்பெனிக்கு ஒரு கால் அடிச்சு ஓகே உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இன்டைரக்டாக வந்து அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ இவங்களும் வந்து தூக்கத்துலேருந்து ஏஞ்சிட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்த ஒரு கடையில் வந்து ஏதோ மிஷின் ப்ராப்ளமா, நான் போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைஸாக அங்கேருந்து கலண்டுக்கிட்டு உடனே சாய்க்கு வந்து அப்போ தான் ஞாபகமே ஒரு வாட்டி என்னடா ஆச்சு, அந்த டாக்டர் யூவை பற்றி ஏதாவது அப்டேட் வந்ததா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் வந்து லஞ்சில் மீட் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே 2 பேரும் அழுக்காக இருக்கும், தயவு செய்து நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன், எனக்கு வயிற்ற வேற கலக்குது, நீயும் போய்ட்டு மஞ்சள் கலர் பேண்ட்டை போட்டு ரெடியாகு அப்படின்னு சொன்னோடனே இவர் 2 பேரும் மாற்றி அப்படியே பங்கமாக சிரித்து கலாய்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேருமே செம்ம டயர்டாக இருக்குனால சிரிக்க கூட முடியல, வயிற்று வேறு மாற்றி கலக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே நம்ம போய் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவாங்களே. அந்த பக்கு
வந்து அப்படியே இவங்க அந்த லாக்கு எல்லாத்தோட பின்னையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் வேறு. ஸோ இவங்களும் வந்து அந்த ஒருத்தனை மீட் பண்ண போவாங்கன்னு பிளான் பண்ணியிருந்தாங்களே, அவனை போய் மீட் பண்ணலான்னு போவாங்க. பார்த்தா அவன் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இப்போ மாறி இருப்பான் அந்த சயின்டிஸ்ட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான், நான் இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கேன், ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இன்சூரன்ஸ் பாலிசி போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் போட வச்சுருவான் பேசியே. சரி இவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா நீ வாயை மட்டும் திறக்காத, நான் பேசி இவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்குற வரைக்கும்னு சொல்லிட்டு கோவியும் வாயை மூடிடுவார் சாய். ஸோ உடனே வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் பேச்சு கொடுப்பாரு. நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த, உனக்கு சயின்டிஸ்ட் யோவை பற்றி தெரியுமா அப்படின்லாம் கேட்டோடனே, அவர் எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிஷினில் ரொம்ப பைத்தியமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் காமிச்சிட்டு இருப்பான். காமிச்சோன்னே ஒரு 200 years ஓல்டு ஒரு ட்ராயிங்கை வேற காட்டுவான். இந்த ட்ராயிங்கை வச்சு தான் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணிருப்பாரு. ஸோ டோட்டலாக 2 மிஷின் இருக்குது. அந்த 2 மிஷினில் ஒரு மிஷின் வந்து காணாமல் போயிடுச்சு, ஒரு மிஷின் தான் வந்து இருந்தது, அதையும் ஸ்கிராப் போட்டாங்கலாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இதை பற்றி நான் இன்னொரு ப்ரொஃபஸர் கிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து இந்த யோக்கு என்ன பைத்தியம் எதாவது பிடிச்சிடுச்சா என்ன, இது ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு மிஷினு, இந்த டயக்ராமும் ஒரு 200 years ஓல்டான ஒரு டயக்ராமு. இது வந்து அப்போ வாழ்ந்த ஒரு கிங்கோட டைனாஸ்டியில் தான் இந்த க்ரியேட்டே பண்ணாங்க இந்த டயக்ராமு. அந்த கிங்கோட டைனாஸ்டியில் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோட பையன் தான் இதை உருவாக்குனா இந்த சிம்பிளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு மேப் டயக்ராமே எடுத்து வச்சு பாரு, இது ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அந்த வரலாறெல்லாம் சொல்லி மொக்க போட்டுனே இருந்திருப்பாரு. ஸோ மொக்க போட்டோடனே தான் இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்ககிட்ட வேறு அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ சொன்ன உடனே அப்போது 2 மிஷின் இருக்குன்னா அப்போ 2 மிஷின் இருந்தால் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் இதை வந்து அந்த சயின்டிஸ்டோட நெப்யூ தான் வந்து அதை வந்து தேடிக்கிட்டு இருந்தான். ஒரு ட்ராக்கர் வேறு நாங்கள் கண்டுபிடிச்சோம், அந்த ட்ராக்கரை வச்சு தான் அந்த மிஷின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான் பைத்தியம் மாதிரி. அவன் பார்க்குறதுக்கு வந்து அவனுக்கு வயசு வந்து 22 தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா 50 வயசு ஆள் மாரி மூஞ்சி மாரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணா அவன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஸோ இங்கே பார்த்தா அந்த நெப்பியும் வந்து அந்த மிஷினை தூக்கி ஆட்டையை போட்டு அப்படியே கிளம்பிட்டு இருப்பான். பார்த்தா இவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்களே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே உள்ளே வந்தால் அவன் மிஷினை அந்த கேமரா உடஞ்சிருக்கும், உள்ள டோர்லாம் உடஞ்சிருக்கும். பார்த்தா மிஷினும் இருக்காது, மீனாவும் இருக்காது. ஸோ பார்த்தோன்னே 2 பேருக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். உள்ள வந்து உள்ளே ஃபுல்லாக தேடுவான். இங்கே சாய் வந்து ரோட்டில் வரவங்களாம் பிடிச்சி என் பொண்ணை பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பார். ஸோ இங்கே வந்து அந்த நெப்பியை காட்டுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ இப்போது சாய் கிட்ட வந்து இந்த மிஷினை ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டு, ஓஹோ இந்த மிஷின் வந்து மனுஷங்களாக தான் மாற்றோன்னு பார்த்தா இந்த மாதிரி இப்போ நகட்டு இந்த மாதிரிலாம் கூட மாற்றுதா, இது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவன் கண்ணாடியில் போயிட்டு இவன் ஏன் இந்த மிஷினை எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியவே வருது. இவன் வந்து 50 வயசு ஆள் மாதிரி தெரியறதுனால இவன் வந்து ஒரு யங் ஃபெலோவாக காட்டணும், இவன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். கண்ணாடியை பார்த்தோன்னே ஏஜ்டாக தானே தெரியும் இவன் இப்போ இருக்கிற லுக்கு. அதனால் அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடச்சிட்டு கண்ணாடி உண்மையை தான் சொல்லணும், ஏன் நீ பொய்யை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாகி கத்திக்கிட்டே இருப்பான். ஸோ அதே மாதிரி இவனும் போயிட்டு அந்த 2 மிஷினையும் பார்த்தா அதோட சிம்பிள் அந்த கிம் சொன்ன மாதிரி வேறு தான் இருக்கும். ஸோ அப்படியே அங்கேருந்து நகட்டை பார்த்துட்டு இவன் ஏதோ பிளான் பண்ணுறான்னு மட்டும்தான் காட்டுவாங்க, ஆனால் என்ன பண்ணுறான்னு காட்டவே மாட்டாங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம தாங்கும் வந்து சாயை பார்த்துட்டு, சாய் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்குது வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவரை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வரான். இங்கே பார்த்தா கோவம் வந்து பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்த உடனே சாயம் உள்ளே வந்துட்டு, என்னடா மீன் அவன் கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே தாங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன கேமரா உடஞ்சிருக்கு, டோரெல்லாம் உடஞ்சிருக்கு, என்னாச்சுங்க, ராபரி ஏதாவது நடந்திருக்கா என்ன, நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்த்தாக எதுவுமே இல்லையா திருடுறதுக்கு, அப்புறம் எப்படி வந்து மொக்க வாங்கிட்டு போனானுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம், இருந்தாலும் பரவாயில்ல நான் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு தாங்கும் சொல்கிறாரு. சொன்ன உடனே சாய்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்னது ஒர்த்தான பொருள் எதுவுமே இங்கே இல்லையா, டேய் என்னடா சொல்கிறேன், நீ இங்கே தானே வேலை பார்க்குறேன், கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமாக இல்லாமல் இங்கே உள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்ற, இங்க உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, என்னோட உயிர் இருந்ததுடா, என்னோட லைஃபே உள்ளதாண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சு டான்ஸ்லாம் ஆடி காட்ட ஆரம்பிச்சிடறாரு. உனக்கு புரியுதா என் சீரியஸ்னஸ், என் வலி என்னன்னு உனக்கு தெரியுதாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக கத்த ஆரம்பிச்சிடறாரு. கத்த ஆரம்பிச்சோடனே சரி ஓகே உங்க உயிர் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வேணா சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை,
நம்ம கோ தான் வந்து தெரியாமல் லூசுத்தனமாக டோரையும் கேமராவும் உடச்சிட்டான், ஏன்டா கோ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்கே மாற்றிடுறாரு. மாற்றிட்டு ஒழுங்காக வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் டாங்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இங்கே அப்படியே வந்தால் அந்த நெப்பியை காட்டுறாங்க. அவன் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு பார்த்துட்டு எந்த பையன் மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிச்சுட்டே இருந்து கடைசியாக ஒரு பையனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் உன்ன மாதிரி தான் மாற போகிறேன், ஸோ நான் உன்ன மாதிரி மாறிட்டேன்னா நீ இந்த உலகத்தில் இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த பையனோட ஃபோட்டோவே எடுத்து அந்த ஒரு மிஷினில் வந்து அப்படியே ஒட்டி விட்டுருவான். ஒட்டி விட்ட உடனே இப்போ மாறத்துக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆக ஆரம்பிச்சோடனே அப்படியே பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்கும். இவனுக்காக சம பயம் வாய்ந்துருவான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா உள்ளேருந்து ஏதோ வரும் போல. அதை பார்த்தோன்னே வரும் சத்தம் மட்டும் தான் கேட்கும், என்ன விட்டுருன்னு. ஆனால் என்ன ஆகும்னு காட்டவே மாட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயும் மிஷினை தான் காட்டுறாங்க. மிஷின் தான் நேற்று ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம கிறிஸ்டோஃபர் தான் கத்த ஆரம்பிச்சிடறான்ல. இவனை ஏன் கிறிஸ்டோஃபர்னு சொல்கிறேன்னு போக உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க இப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டோரும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு உள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளில வரா மாதிரி இருக்குது. கிறிஸ்டோஃபராக செம்மையாக பயப்பட ஆரம்பிச்சிடறான். பயந்து ஐயோ என்கிட்ட வராத, என்ன எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிச்சிடறான். இவன் பார்க்க தான் ரோடி போகலாம், ஆனால் ஒன்றா நம்ம ஒரு டம்மி பீஸாக இருக்கான். ஸோ உள்ளேருந்து என்னடா வெளில வருதுன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் வந்து தொப்புன்னு. ஆனால் கிறிஸ்டோஃபரோ ஐயோ பேய் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வெளில வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அங்கிள் மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்ப்பானே. பார்த்தா அப்படியே புரட்டை போடுவான். புரட்டை பார்த்தா மூஞ்செல்லாம் வரும், முடியெல்லாம் விலைக்கு பார்த்துட்டா அடா அங்கிள் நீ என்னடா பண்ணுற, நீ ஏதோ காணும்லாம் சொல்லிட்டு தாங்க, நீ என்ன இப்போ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனை. இங்கே கட் பண்ணி மோர் தென் மிஷின் கம்பெனியை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கர சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை வேறு வெளிலேருந்து டாங் பார்த்துட்டு என்ன இவனுங்க சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க, நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ உள்ளே இவங்க பார்த்தா டேய் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க, யாரா தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது உடனே நம்ம கோவம் வந்து இல்லை அவனுங்க மிஷினையும் சரி நம்ம மீனாவையும் சரி ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. ஸோ அதனால் அவனுக்கு ஆப்வியஸாக போலீஸ்கிட்ட போக மாட்டானுங்க, ஏன்னா அவங்களும் இதை சீக்கிரட்டாக இருக்கணும்னு தான் சொல்லி நினைக்கிறானுங்க. அவனுக்கு ஏதோ ரிசர்ச் பண்ண போகிறானுங்க போல நம்ம மீனாவை வச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் அப்படியே ஷாக் ஆகி இல்லை அப்படின்னு கத்தலான்னு வருவார். உடனே பார்த்தா வெளில தான் கத்த ஆரம்பிச்சிருவான். இவன் ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் கத்தான்னு பார்த்தா அவன் ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பான். அதில் தோத்துறதுனால இவன் பாட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பான். முதல்ல எவனோ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவனும் கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கம்முன்னு சைலண்டாக உட்காந்துருவான். சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோவம் வந்து பாஸ் நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்து இதை ஃபேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சேர் ஆகுங்க, என்ன வேணால் ஒரு அடி அடிங்க, நானும் திருப்பி உங்களை அடி அடிக்கிறேன், நம்ம ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகே இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குன்னு இழுத்து செவ்வல் மேலேயும் ஒன்று வைப்பார். தலையே திரும்பிக்கும், அவனுக்கு அதே செவிடாயிடும். இதை பார்த்து வெளில தாங்க செம்ம டென்ஷன் ஆகிடுவான். என்னது இது லேபர் லான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவானே. பார்த்தா அங்கே திருப்பி கோவம் வந்து சாய் அடிச்சிருவான். சாய் அடிச்சோன்னு என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே. சரி ஓகே இவனுங்க பைத்தியக்காரனுங்க என்னடா பண்ணிட்டு போட்டோம், நம்ம கேமே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே உட்காந்து கேம் ஆட ஆரம்பிச்சிருவான். சரி உள்ளே பார்த்தா இவருக்கு வலி தாங்க முடியுமே. உடனே சிங்கம் சூர்யா மாதிரி டேய் என்னையாடா அடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குவார். இவனுக்கு உடனே பயம் வந்து பாஸ் உங்களுக்கு ஃபோன் வருது, அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க, என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். கத்த ஆரம்பிச்சோன்னே ஆமாம்ல ஃபோன் வருதுல பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோன் எடுப்பார். ஃபோன் எடுத்தால் அன்றைக்கி டீல் பேசிச்சுல ஒரு ஆண்டி, அந்த ஆண்டி வந்து கால் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் அவன் வெயிட் பண்ணுறான் அந்த டெலிவரி பாய், நீங்கள் வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம்னு சொன்னோடனே அதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பின்னாடியே ஓடுவார். கோவம் ஷாக் ஆகிட்டு இருந்தோ இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடிடுவோம். உடனே நம்ம கிறிஸ்டோபரையும் சயின்டிஸ்ட்டையும் தான் காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் வந்து மயக்கத்துலேருந்து தெரியவே தெரியாது. உடனே அவர் மயக்கத்திலே ஒரு ட்ரீமுக்கு போயிடுவார். நம்ம கிறிஸ்டோபர் சின்ன வயசில் இருந்த ஞாபகம்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தா கிறிஸ்டோபர் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் ஃபெல்லோவாக இருப்பான். எந்த ஒரு கஷ்டமான சம்ம கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுருவான். ஆனால் அவன் பிரதர் இவனுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அப்படியே ஒரு சின்ன 3+4 செம்மையாக அவனால் ஒழுங்காக போட முடியாமல் தப்பாக போட்டு பட் இருந்தாலும் நம்ம சயின்டிஸ்ட் வந்து அதெல்லாம் கவலைப்படாமல் பாராட்டி தள்ளிட்டு இவங்கிட்ட எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். அதேமாதிரி கிறிஸ்டோபரையும் பயங்கரமாக
பயங்கரமாக பாராட்டி நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபுல்லாக இருக்காடா, இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட பிரதரை வந்து விளையாட அமுச்சு விட்ருவாரு, நீ போய் தொல்லாதனா ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். உடனே அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்த உடனே அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்டை பார்ப்பார். ஹஸ்பண்டை பார்த்தா அவன் வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் கோட் ஷூட் போட்டு தூங்கிட்டு இருப்பான். நீ தான் வேலை வெட்டிக்கே போகலையே, அப்புறம் அது கோட் ஷூட் போட்டுருக்கேன்னா இது எனக்கு நல்லா இருக்குது தூக்கம் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மொக்க பண்ணி விட்டுறான். உடனே இவங்க வந்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்து சேல் பண்ணலான்னு பாக்ஸில் அடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சயின்டிஸ்ட்டும் வந்து இந்த ஹெர்பல் மருந்தை வந்து உன் பையனுக்கு கொடு, அவன் தான் படிக்கவே மாட்டான், அவன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் வந்து அந்த பையனுக்கு கொடுக்க வருவாங்களே, அவன் என்ன பண்ணுவான், அவங்க போன உடனே அதை அப்படியே எடுத்து நம்ம கிறிஸ்டோபருக்கு கொடுத்துருவான். இது டெய்லி பேசிஸில் இப்படி தான் திருடத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ கிறிஸ்டோபர் வந்து அந்த ஹெர்பல் மருந்தை குடிச்சு இவனுக்கு அப்படியே அது ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட் மாதிரி வந்து சின்ன பையனாக இருக்கிற 22 வயசு பையன் ஆனால் 50 வயசு ஆள் மாதிரியே லுக் வைஸ் அப்படியே மாறிடுவான். இதை குடிக்காத அவனோட பிரதர் வந்து அப்படியே யங்காகவே 22 வயசு பையன் எப்படி இருப்பானோ அப்படியே இருப்பான். ஸோ நம்ம கிறிஸ்டோபரும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் சரி ப்ரப்போஸ் பண்ணலாம், டேட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் கேட்பானே, ஆனால் அந்த பொண்ணு அப்படியே அவனை இக்னோர் பண்ணுறோம். இதை வேற அவனோட பிரதர் வந்து பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். ஸோ ஆனால் அவன் பிரதருக்கு வந்து பயங்கர கேர்ள் ஃபாலோவிங்லாம் இருக்கும், பயங்கர அப்படியே ஒரு மாதிரி போதையிலேயே சுற்றிட்டு இருப்பாங்க, இவன் மேலே செம்ம அழகாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்து அவள் வந்து தன்னைத்தானே ஆறுதல் படுத்திப்பான். அவள் வந்து நோன் சொல்ல அவளுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது போல், அதனால இப்போதைக்கு என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லிட்டு தன்னைத்தானே அப்படி ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் அதை பார்த்து அவன் பிரதர் வந்து நீ எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவன் ஏதோ ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஆமாம் உனக்கு வெளில போகணுமா என்கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக கேட்பான். உடனே அந்த பொண்ணும் இவனை பார்த்தோன்னே செம்ம வழிஞ்சு நான் ரெடி நீ ரெடியா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவான். இதை பார்த்தோன்னே கிறிஸ்டோபருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஸோ அன்றைக்கி நைட்டுன்னு பார்த்தா இவன் வீட்டுக்கு வந்துருப்பா. இவன் வீட்டுக்கு வந்தோடனே இவன்கிட்ட வந்து நீ ஒன்றும் நான் இல்லைன்னு சொன்னதுக்கு ரொம்ப கவலைப்படலையே, நீ யோசிச்சு பாரு நீ எப்படி இருக்குன்னு. ஸோ நீ இப்படி ஒரு லுக்கில் இருக்க எனக்கு ஸ்மார்ட்டான பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நீயே யோசிச்சு பாரு எனக்கு எப்படி உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணும், எனக்கு அது தோணவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு நீ என்னை மறந்துருன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அப்படியே போவாளே. பார்த்தா அவனோட பிரதர் அங்கே வந்திருப்பான். பிரதரை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நின்றுவா. இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம கிறிஸ்டோபர் அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நைட்டில் பார்த்தா அவன் பிரதரும் அந்த பொண்ணும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இதை வேற ஓரமாக நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு செம்ம ஃபீல் ஆகிடும். சரி ரெண்டு பேருமே நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். அங்கே இருக்க சவுத்தில் முட்டிக்கிட்டு இந்த தருணம் தான் அவன் ஒரு சைக்கோவாக மாற ஆரம்பிச்சே இருப்பான். ஒரு மாதிரி சிரிக்கவும் ஆரம்பிச்சிருவான். உடனே அவன் டிவியில் வந்து ஏதாவது இந்த மாதிரி அழகான பொருளை விற்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வந்ததுன்னா அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். பார்த்தோன்னே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டென்ஷன்லேயே உட்காந்து சும்மா ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்து அங்கிள் வந்து என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, உனக்கு எதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு கேட்டவன். எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பான். உடனே அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ நோய் போல் இவனை அப்படியே திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்கிட்டேயும் வந்துட்டு நீ யார், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஃபோட்டோலாம் என்ன வச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இது ஃபோட்டோலாம் ஒன்றும் கிடையாது, இது லாட்ரி சீட்டு, கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்ச அப்புறம் தான் பார்ப்பாங்க. மூஞ்ச பார்த்துட்டு அப்பா நீங்கள் என்ன செத்துட்டீங்கல்ல, ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் தான் செத்துட்டீங்களா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, திருப்பியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா இவங்களாம் என்ன செத்து போதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கிள் கிட்ட பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் தான் பார்த்தா இவங்களுக்கு திருப்பியும் சுனை வந்துடும். வந்த உடனே ஆமாம் நான் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிறேனா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொன்னோடனே இது இப்படியே போய்டும் தான் நான் நினைக்கிறேன், சரி நான் மறக்கிறதுக்குள்ளே இவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபரை கேட்டோடனே ஆமாம் அங்கே என்ன இருக்குது அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த ஆளுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே சரி ஓகே ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே 3 பேரும் ஒன்றா உட்காந்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்த உடனே சரி ஒவ்வொரு பாக்ஸாக ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். இவனுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும். இந்த ஆளுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், வேறு ஏதாவது ஒன்றுனா பசங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கான், நான் ஒரு கர்மமும் இல்லை, வெறும் துணிங்க அழுக்கு துணி பேப்பரு இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடணும். உடனே அவங்க அம்மாவாக ஃபீல் பண்ணி இவனை தயவு செய்து பார்த்துக்கோங்க, இவன் வந்து அவங்க தம்பியோட மருந்தையும் திருடி குடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் ஒன்றும் திருடல, அவன் தான் அந்த நாய் தான் எனக்கு கொடுத்தது, இந்த இதுக்கெல்லாம் காரணமே அங்கிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த டயக்ராம் வேறு கிடச்சிரும். ஆமாம் இது என்ன டயக்ராமு, இது ஒன்றுமா எங்கள் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்பா சொன்ன கதை தானே இது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் இதுதான் நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட்டு அப்படின்லாம் சொன்ன உடனே அங்கிளுக்கு
வந்து என்னது சீக்ரெட்டா, இது எப்படி எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்லாம் சொன்ன உடனே, ஆமாம் நீ எங்கள் வீட்டில் இருந்த, நீ தான் அப்ராடுக்கு படிக்க போயிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இது மிஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் இதை இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணணும் தான் நினச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவங்க எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க. உடனே கிறிஸ்டோபர் கிட்ட, டேய் உனக்கு ஏதாவது அந்த கதைலாம் ஞாபகம் இருக்காடா அவங்க அப்பா சொன்னது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா என்ன, அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடறான், அவருக்கு எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணாமல். ஆனால் இவர் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க அந்த ஸ்கிராப்க்கு போயிட்டு, நான் அந்த மிஷினை கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிஷினையும் நோண்டி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி அதை அவரோட லேபுக்கும் கொண்டு வந்துடுறாரு. பார்த்தா அங்கே கிறிஸ்டோஃபராக இருக்கும். ஸோ 2 பேருமே அதை வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இது அலுமினியமா இல்லை என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்டே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ண உடனே திடீர்னு அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சு, கலர் கலராக ஆஸ் யூஷுவல் லைட் எரிய ஆரம்பிச்சு, திடீர்னு பார்த்தா என்னவோ நடக்கிற மாதிரி இருக்கும். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டுன்னு அதுலேருந்து ஒரு மாதிரி வெடிப்பு சவுண்டு வந்து புகையாக வர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் கட் பண்ணி சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அப்படியே நினைவு திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவனுக்கும் அப்படியே நினைவு திரும்புகிற மாதிரி அப்படியே பணத்துக்கிட்டே இருப்பான். நான் ஐம் பேங்க்னு ஏதோ பில்லா அஜித் மாதிரி, நீ ஏன் சரியா, நீ ஏன் சரி, நீ தான் வந்துட்டல திருப்பி வா, ஏன் சரி முடி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிறிஸ்டோபரும் கத்திக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் திருப்பியும் ஒரு அன்கான்ஷியஸ்னஸ்க்கு அப்படியே போயிடுறாரு. அடப்போயா நீ என்ன பொசுக்குன்னு மைக் அடிச்சு விழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த மிஷினை இப்படி திரும்பி பார்ப்பானே, அதில் அந்த பட்டன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா டப்புன்னு ஆஃப் ஆகிடும். இவனும் சரி முடிஞ்சுதாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். அங்கே கட் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து அந்த குண்டக்கா வெளியே வந்துட்டு லைனாக நின்றுட்டு இருக்காங்க கிட்டலாம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போதைக்கு கிளம்புங்க, இதோட நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே அதில் ஒருத்தன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான். இவ்வளோ நேரம் நான் நின்றுட்டு இருக்கேன், சும்மா சிம்பிளாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன உடனே, ஆமாம் இப்போ என்ன பண்ணோன்றீங்க சார், இல்லைன்னு தானே சொல்ல முடியும் அப்படி டப்புன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி டோரை சாத்திட்டு உள்ளே போயிடும். உள்ளே பார்த்தா உள்ளே வேலை செய்கிறவங்க ஒருத்தன் வந்து நான் கிளம்புறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே நீ ஏன் அங்கெல்லாம் போகிற, ஏதாவது பிரச்சனையாயிட போகுது, நீ ஏன் புதுசாக ஒன்று இழுத்துட்டு வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாகவே பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்லை எதுவும் ஆகாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த பேஜாண்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு வெளில நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் பார்க்குறாரு எதுக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. உடனே அவர் அங்கேருந்து திரும்பி அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ அங்கே தான் நம்ம சாயை காட்டுறாங்க. சாய் பார்த்தா அந்த டெலிவரி பர்சனை வந்து மீட் பண்ண அவரும் அங்கே வந்துடுறாரு. பார்த்தா சரி ஓகே போய் மீட் பண்ணலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட போவார். அந்த டெலிவரி பர்சன் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருப்பான். இவன் அந்த வீடியோவில் பார்த்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஆமாம் உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த மிஷினை பற்றி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அதை நான் பண்ணல, என்னோட பாஸ் தான் பண்ணார் அப்படின்னு. அந்த பாஸ் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என் வேலையை விட்டும் தூக்கிட்டாரு. ஸோ நான் அதை பண்ணல, நீங்கள் எதாக இருந்தாலும் அவர் தான் கேட்கணும். பட் அவர் தான் இப்போ உயிரோட இல்லையே. அவருக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மேலே பயங்கர கடுப்பில் இருந்தார். ஸோ மேபி ஏதாவது பண்ணியிருக்கலாம் போல், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவனும் எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவரும் வந்து பயங்கர கன்ஃபியூஷன்லேயே அப்படியே வீட்டுக்கு யோசிச்சுட்டே வருவார். என்னடா இவன் மிஷின் ரிலேட்டடாக இருக்கிறவன் ஒன்று மிஸ் ஆகிறான் இல்லைனா செத்து போகிறான், என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே வருவார் கம்பெனிக்குள்ளே. பார்த்தா இங்கே கோவம் வந்து, நீ இன்னும் வீட்டுக்கு போலியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பார்த்து கேட்டோன்னே, இல்லை பாஸ் எனக்கு சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து கால், அந்த ஆள் தான் மிஸ் ஆகிட்டானேடா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பாஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸை கொடுத்தாரு, நம்ம வேணா போய் பார்க்கலாமா, மீனாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தா இவருக்கு செம்ம ஷாக் ஆகிடும். அந்த இடத்த பார்த்தாலே இவருக்கு பயமாக இருக்கும். உடனே சாய் வந்து, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காக இருக்குது, பேசாமல் நீ கிளம்பிட்டு போ இங்கேருந்து, இந்த மிஷின் கூட சம்மந்தப்பட்ட எல்லாருமே உனக்கு மிஸ் ஆகிறாங்க இல்லை இறந்து போகிறாங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் பிரச்சனை வர வேணாம், நீங்கள் வந்து கிளம்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என்னால் கிளம்பலாம் முடியாது, நானும் மீனவரை காப்பாற்றுவேன், ஏன்னா நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். பார்த்தா ஒரு நாள் ரோட்டில் இதேமாரி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. பார்த்தா என்னடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எட்டி பார்க்குறான். பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்கூல் பையனை போட்டு செம்ம போல் பொழந்து தள்ளுறாங்க. இவனும் அதை பார்த்து பயந்துட்டு, ஐயோ என்னடா இப்படி போட்டு அடிக்கிறானுங்க, போனால் நம்மளே பொழந்துருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவனும் கடந்து போயிடுவான். ஆனால் இவன் மனசு கேட்காதனால இவனும் திரும்பி வந்துட்டு சரி தன்னால் ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ அடிக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அதில் இருக்க பையன் வந்து, ஆமாம் யார் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்.
சொன்னோடனே, இல்லை நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். யார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். இல்லை உங்களுக்குலாம் இல்லை அவனுக்கு அப்படின்னு. ஆமாம் என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் அடிக்கிறீங்க நான் ஆயின்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவானே, ஆயின்மெண்ட் போடுறியா எங்க காட்டு அப்படின்னு சொன்னோடனே அவனும் எடுத்து காட்டுவான். இவன் மூஞ்சவும் பார்த்தா ஆயின்மெண்ட்லாம் தடவி இருக்கும் அந்த கட்டு மேலே. ஏய் எப்படா போட்ட இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பான். அதை சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் போட்டேன் அப்படின்லாம் சொன்னோடனே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. ஓ நீ அவ்வளோ டேலண்டடா, அப்போ உனக்கு சண்டை போடவும் தெரிஞ்சிருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை அதுலலாம் ரொம்ப பேடு, ஸோ எனக்கு சண்டைலாம் போட வராது அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே உனக்கு சண்டை போட வராது ஆனால் எங்களுக்கு சண்டை போட வரும் இரு இப்போ உன்னை எப்படி ரெண்டாக கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா அவன் மேலே ஏதோ ஒரு மாவு வந்து அடிக்கும். யாரா அது நம்மளை சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே மீனா வந்துருவா. மீனா வந்தோடனே இவனுக்கா அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பிறக்கும். மீனா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இரு வரேன் உங்ககிட்ட அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட, இப்போ உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போகுது பாரு அப்படின்னு சொன்னோடனே அவனுங்களுக்கு குனிஞ்சு கீழே பார்ப்பானுங்களே. பார்த்தா பட்டுன்னு 3 பேருக்கும் செதறிடும். செதறினோடனே 3 பேரும் முட்டி போட்டு, டி நான் உங்களை என்ன சொன்னேன் பிளாக் பண்ணுங்களா அடி வாங்கிட்டு முட்டி போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா, கோ நீங்கள் என்ன பண்ணுற வா ஓடலாம் ரன்னிங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டே ஓடுவாள். இவனுக்கா அப்படியே ட்ரீமில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர அப்படியே ட்ரீமில் இவனுக்குள்ளேயே தன்னைத்தானே பேசிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். மீனாவோட வாய்ஸ் எல்லாம் இவனுக்கு ஏதோ கவிதை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். மீனாவா டே இதுக்கப்புறம் ஏன் இப்படியெல்லாம் மாட்டி தொலைகிற, கொஞ்ச நாள் உங்களை அடிக்க வேண்டியது தானே, பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ அந்த பையனை காப்பாற்றணும்னு நினச்சி போனி அதுவே மிகப்பெரிய வீரம் தான், பரவாயில்ல கீப் இட் அப், அப்படி என்னோட நன்றியை மறந்துடாத நான் இப்போ உன்னை காப்பாற்றினது அப்படின்லாம் சொல்லியிருப்பா. ஸோ அதுதான் இவன் மனசில் ஆழமாக பதிஞ்சு எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீனாவை காப்பாற்றணும்னு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக ஆரம்பிப்பான். அதேமாதிரி கூட சாயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே என்ட்ரு ஆவாங்களே. உள்ளே பார்த்தா அந்த சயின்டிஸ்ட்டும் கிறிஸ்டோபரும் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து சாய்க்கோவாக இருப்பீங்க, ஸோ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் சயின்டிஸ்டியோ இவன் தான் என்னோட நெப்யூ கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். ஓகே நீங்கள் எதுக்கும் பதறாதீங்க, நீங்கள் நம்ம இங்கே உட்காந்து பேசலாமா கொஞ்சம், நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ரொம்ப அப்படியே ஏதோ ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. ரொம்ப பொலைட்டாக பேசிகிட்டே இருப்பார். கோக்கும் சாய்க்கும் ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவன் தான் அந்த கிறிஸ்டோபரா அப்படின்னு சொல்லிட்டு சாயும் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் இந்த கிறிஸ்டோபர் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டே காட்டுவாங்க. அந்த அங்கிளை வந்து ஓகே மயக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் தான் இல்லை தொலைஞ்சு போனதாகவே இருக்கட்டும், நான் உனக்கு கோல்டாக மாற்றி நானும் அழகாகிட்டு நான் அப்படியே செட்டில் ஆகிடுறேன் லைஃப்பில் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருப்பான். ஸோ யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அந்த மிஷின்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் அழகாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த பட்டன் அழுத்துவானே. பார்த்தா அந்த மிஷின் ஆனே ஆகாது, பட்டுன்னு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனவொடனே எனக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை எட்டி போட்டு உதைப்பான், போட்டு குத்துவான், என்னென்னவோ பண்ணுவான் டென்ஷனில். எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பானா. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, சரி ஓகே இந்த ஆள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ அவரை போயிட்டு ஹெல்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டவரை வந்து கையெல்லாம் அறுத்து விட்டுட்டு, அங்கிள் ஏன் சரியா ஏன் ஒன்றும் பயக்கத்துலேயே இருக்க, ஏஞ்சி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி உலுக்கிட்டே இருப்பான். இழுத்து 4 சாத்துவான். ஆனால் அவர் ஏஞ்சிக்கவே மாட்டார். கடைசியாக ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு போடுவானே, பட்டுன்னு ஏஞ்சிப்பார். ஏஞ்சிட்டு அங்கிள் ஏஞ்சிரியா நீ முடிச்சுக்கிட்ட, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவரும் வந்து ஆமாம் நீ கிறிஸ்டோபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்பாடா இப்போ தான் உனக்கு நினைவு வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுமா. அப்போ தான் எப்பா எனக்கே உயிர் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கிளா எனக்கு சுத்தமாக சக்தியே இல்லை, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையிலேயே பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் திருப்பி கரண்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. ஸோ கரண்ட்டில் வந்து நம்ம சயின்டிஸ்ட்டும் வந்து அந்த மிஷினில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் நீங்கள் இதுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பக்கத்தில் பார்த்தா அந்த சிக்கன் நகட்டும் இருக்கும். உடனே சாயம் வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். கத்த ஆரம்பித்தோடனே சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்கெட்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் உங்களுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி காட்டுவார். அது பொருளில் பார்த்தா ஒரு கன்று மாதிரி ஒன்று இருக்கும். இது என்ன ஃப்ரூட் மாதிரியே தெரியலையே, இந்த ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து ஃபயர் பண்ணுவார். எல்லாம் தெரிச்சு ஓடுவானுங்க. அப்படியே தெரிச்சு ஓடனோடனே மரியாதை எல்லாரும் அசையாமல் அந்தந்த இடத்துல அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, டேய்க்கோ போயிட்டு நீ மீனாவை தூக்குடா அப்படின்னு சொன்னோடனே, தோ பாஸ் சுற்றாதீங்க நானே போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுங்க 2 பேரையும் அசையாமல் பார்த்துக்கிட்டு நீ போய் எடு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் போயிட்டு மீனாவை தூக்கிடுவான். தூக்கிட்டு இவனும் வந்து பின்னாடி நின்றுவானே, பாஸ் நம்ம போகலாம் எதுவும் பிரச்சனைலாம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, மீனா நீ நல்லா தானே இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே இவர் சயின்டிஸ்ட்டும் வந்து சாய் நீங்கள் டென்ஷனாக வந்தீங்க, நாங்கள் பிரச்சனை பண்ண வரல, உங்களுக்கு ஒரே ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ண முடியும்னா அது நான் தான்,
தான். ஸோ டென்ஷன் ஆகாமல் நம்ம அந்த சேரில் உட்காந்து பொறுமையாக பேசுவோம், பொறுமையாக இருங்க, கண்ணை கீழே போடுங்க அப்படின்லாம் சொல்லுவார். பட் ஆனால் இவர் நான் உன்னை நம்புகிறேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை தான். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கான் பாரு கிறிஸ்டோஃபர், அவனை என்னால் நம்ப முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா, அவனோட பிரதரையும் உன்னையும் கொல்ல பார்த்தான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தான் இவர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்த ஒரு லேடிக்கிட்ட நான் கேட்டேன், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க வந்து இவன் வந்து இது வரைக்கும் என் வீட்டுக்கு வந்ததே இல்லை, அவங்க அம்மா இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு மட்டும்தான் கேட்டிருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த லேடி சொன்னாங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த லேடியை வந்து வேற எதுவும் இன்ஃபர்மேஷனே சொல்லாது. பார்த்தா இவர் கையில் ஒரு கான்சென்ட் டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ சொல்லுவி அப்படின்னு கேட்டோன்னே வீடை போய் சுற்றி பாருங்க, உங்களுக்கு எதாவது கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்கலாம் சொல்லிடும். ஸோ இவரும் வந்து அந்த கிறிஸ்டோஃபர் ரூமுக்கு போவார். உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்ப்பாரு, ஒரு இடமும் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி இப்படி கீழே இப்படி திரும்பி பார்த்தா ஒரே ஒரு ட்ராயர் மட்டும் அப்படியே லாக் போட்டு வச்சிருக்கோம். என்னடா இது மட்டும் லாக் போட்டு வச்சிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் அது ஓப்பனே பண்ண முடியாது. வீடெல்லாம் தேடி பார்ப்பாரு, லாக்கோட கீயும் கிடைக்கவே கிடைக்காது. சரி என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிப்பார், உடஞ்சிரும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா கிறிஸ்டோஃபர் நல்லா வேலை பார்த்து வச்சிருப்பான். ஸோ அவனோட பிரதரோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அவங்க அங்கிளோட ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஒரு டைரி வேறு எழுதி வச்சிருப்பான். ஃபுல்லாக அதில் வந்து எப்படி அவங்கள போட்டு தள்ளணும், என்னென்னலாம் பிளானு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படியே எழுதி வச்சிருப்பான். பார்த்தா அப்படியே ஒரு சைக்கோவோட நோட் புக் மாதிரியே அப்படியே கண்ணெல்லாம் நோண்டி அப்படியே ஒரு மாதிரி கிறுக்கி அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பான். ஸோ அதை படித்து தான் அவருக்கு வந்து எல்லா விஷயமே தெரியவே தெரியும் அந்த கிறிஸ்டோஃபரை பற்றி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஸ்ட்கிட்டே சொல்லிடுவார். சயின்டிஸ்டா என்னடா சொல்கிற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆமாம், கிறிஸ்டோஃபர் மென்டரான உன்னையே வந்து கொல்ல தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு அப்படியே கண்ணை இப்படி திருப்புவார். அவனா அப்படியே ஓகே எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயமே இல்லாமல் கண்ணை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். இவரா டேய் மூவ் ஆகாத, அப்புறம் நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியும் அவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே ஓடி வர ஆரம்பிச்சிருவான். ஓடி வந்தோடனே இவரா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு கண்ணால் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்டில் தென் பை.